திருச்சிற்றம்பலம். இத்தல நீரைகனி எப்பம் ஓடவள் பொறி கப்பிய கரி முகன் அடிவேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் அதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்றொரு தீரல் புயமதையானை மத்தளவ ஈரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்து இறகு கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமன வருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை ஈத்தனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர்கொண்டு கொடித்த புகழியர்கொண்டு கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றும் எல்லாம் வல்ல சிவகாமி எம்பாளுடன் ஆகிய வல்ல வைத்தியநாசாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திரு நாவுக்கரச பெருமானுடைய வரலாறை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கூட்டியுள்ளோம். திருச்சிற்றும் அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி இறைவர் கொக்கொத்து இரவு பகல் வேசற்றிருந்தே கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியின்பால் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். சாமியை முதல்ல கூறும்போதே அரசே என்றார். அரசர் எப்படி என்று சொன்னால் அவர் தக்கது தகாதது என்று இந்த குடிமக்களை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆற்றல் அரசருக்கு மட்டுமே உண்டு. இந்த இடத்தில் பெருமானே அரசே என்று கூறுவதின் நோக்கம் என்னவென்று கேட்டால், பெருமானே எல்லா அடியார்களும் உன்னுடைய திருவருளை வந்து பெற்று அவர்கள் அந்த பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யான் இன்னும் இந்த உலகத்திலேயே இருந்து தவிக்கின்றேனே என்று அரசருக்கு விண்ணப்பிப்பது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே, பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அமுதமாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். சாமியை பற்றி கூறும்போதே மாணிக்கவாச பெருமான் சிவபுராணத்திலும் கூறுவார், ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே என்று கூட கூறுவார். சாமியை நினைத்தாலே நமக்கு அமுதம் போல் ஊறி நம் சித்தத்தில் பேரின்பத்தில் திளைக்க விடச் செய்வார் நமது பெருமான். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாச பெருமான் சொல்வதற்கிணங்க அப்படி நினைத்த மாத்திரத்திலே சாமி அமுதமாக ஊறி ரொம்ப வயிறு பசிச்சாலும் சரி, நீங்க சாமியை நினைச்சீங்கன்னா அந்த பசியே போயிடும். ஏன்னா சாமியே அமுது. அவர் நினைத்தாலே நமது அமுதமாக ஊறி நம்மளை தித்திக்க செய்வார் சிவபெருமான். அதான் சொன்னாரு, தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே இருக்க. இந்த உலக வாழ்வெல்லாம் வாழ்வல்ல, இறைவனுடைய எல்லையில்லாத அந்த அவன் கொடுக்கக்கூடிய பேரின்பம் தான் இன்பமான வாழ்வு. மற்ற வாழ்வெல்லாம் நொடி பொழுது வந்து போகக்கூடிய இன்பங்கள். இறைவன் கொடுக்கின்ற இன்பம் ஆறா அமுது. அப்படி பெருமானை நினைத்த மாத்திரத்திலே அமுதமாக ஊறி தித்திக்க செய்கின்றார் என்று சொன்னால் அவை பேர்பட்ட பேரின்பம் உடையவன் என்பதை நாம் நோக்க வேண்டும். அப்படி பேரின்ப வடிவாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். பொன்னம்பலத்தில் அங்கே ஆடிக்கொண்டிருக்கின்றாரே நமது பெருமான். அது எப்படிப்பட்ட அம்பலம் என்றால் பொன்னம்பலம் என்று கோயில். அந்த படிகள் எல்லாம் அந்த மேடை சிற்றம்பல மேடை என்னும் அதில் வேந்திருக்கக்கூடிய கூரை பொன்னம்பலத்தில் பொன்னால் வேந்த காரணத்தினால் அது பொன்னம்பலம் என்றும்,
பல சிறப்புகளை உடையது சிதம்பரம். அப்படி பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற அமுதே, அரசே, பொன்னம்பலத்தாடும் அமுதே, உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே ஏசற்று. இந்த கொக்கு என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். நீங்க கொக்கு மீன் பிடிக்கிறத பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யும்? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது நினைச்சா உடனே கொத்தி கொத்தி சாப்பிட்டுரும். அது சின்ன மீனை பிடிக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிறு மீன்களை பிடிக்காது. பெரிய மீன் வரும் பாருங்க, அப்படி டக்குன்னு அப்படி கொத்தி தூக்கும். அதான் இறைதேர் கொக்கு ஒத்து ஏசற்றிருந்தே ஏசற்றேன். கொக்கு எப்படி இந்த பெரிய மீனை பிடிக்கின்றதோ, பெருமானே அவனுடைய திருவருளை நோக்கியே நான் எப்படி அந்த கொக்கு எப்படி காத்திருக்கின்றதோ அதே போல உன்னுடைய திருவருளையே நோக்கி நோக்கி நான் காத்து கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள்லாம் சிறு தெய்வங்களை சென்று வழிபாடு செய்வாங்க. ஆனா மாணிக்கவாச பெருமான் எப்படி? அப்படி இல்லை. அவர் கனவிலும் பிற தெய்வம் நினையாத நிலையில இருக்கார். அதனாலதான் இந்த இடத்துல ஓமானத்துக்கு கொக்க சொன்னாரு. கொக்கு எப்படி பெரிய மீனை பற்றி கொள்கின்றதோ அதே போல பெரிய தெய்வமாக விளங்கக்கூடிய அற்புத தெய்வம் எதனின் மற்றும் உண்டோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே ஏசற்றேன். அது பெரிய மீன் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்கும். இரவு பகல காத்துக்கிட்டு இருக்கும். அதே போல நானும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேலையிலையும் பெருமானுடைய திருவருள் எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்றே நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? அந்த கொக்கு போல நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னாரு. அதுவும் அந்த பட்டினத்தார் அப்படிதான் ஒரு முறை என்ன செஞ்சாராம், அந்த குருநாதர் எப்போது வருவார் வருவார் என்று அந்த விவசாயி மழைக்காக காத்துக்கிட்டு இருப்பார் பாருங்க, அது போல பட்டினத்தார் காத்துக்கிட்டு இருந்தாராம். உடனே சிவபெருமான் உள்ள இருந்து திருவெண்காட்டுல உள்ள இருந்து வெளியில வந்து சாமிக்கு ஒரு மாணிக்க விநாயகரோடு ஒரு பெட்டகத்துல சிவலிங்கத்தையும் வச்சு பட்டினத்தார் கொடுத்தார். முதல்ல என்ன செஞ்சாரு? உடனே கொடுத்துடல. முதல்ல பரிவார தேவதைக்கெல்லாம் பூஜை பண்ணு, அதுக்கப்புறம் தரேன்னாரு. அதுக்கப்புறம் பரிவார தேவதைக்கெல்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து சாமி பெட்டகத்தோடு விநாயகர் பெருமானோடு சேர்ந்து வந்து கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிவபூஜை செய்கின்றவர்கள் கட்டாயமாக பெட்டகம் வைத்திருக்க வேண்டும் என்பது நல்லாக தெரியுது. ஏன்னா குருஞான சம்பந்தருக்கு பெட்டகத்தோட கொடுத்திருக்காரு சிவலிங்கத்தை. நம்ம எல்லாம் இப்ப போய் பார்த்தோம். அப்ப நாமளும் சிவபூஜை பண்ணும்போது பெட்டகத்துலதான் சாமி எடுத்து ஒடிக்கி உள்ள வைக்கிறோம். அதே போல மறுநாள் காலையில அந்த பள்ளி எழுச்சி பாடி அதை திறந்து சாமி எழுந்தருள் செய்து கொண்டு வந்து, இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமி எப்படி விளங்குகின்றார் என்று சொன்னால், அரசே பொன்னம்பலத்தாடும் போதே உன் அருள் நோக்கி இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே ஏசற்றேன். கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து, மற்ற அடியார்கள் எல்லாம் எப்படின்னா உடைய திருவடி இன்பத்தை கண்டு அப்படி ஒரு வேகமாக கரைசேர் அடியார் களி சிறப்ப அவங்கெல்லாம் உன்னை கண்டு கண்டு களிப்புட்டு இருக்கின்றார்கள். நான் எப்படி இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த நிலையில் இல்லாமல் உன்னுடைய திருவள்ளுவை நோக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். அக்கா வராங்களா சார்? இருக்காங்களா? சரி, வாங்க வாங்க சார். கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியேன்பால் பிறைசேர் பாலின் நெய் போல நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, அந்த பால்ல நெய் எப்படி மறைந்திருக்கின்றதோ அது போல உன்னை காணாமல் திகைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னாரு. பால்ல நெய் தெரியுதா? நெய் தெரியாது. நெய் தெரியுமா? அது மறைஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? மத்தத்தை கொண்டு நன்றாக கடையணும். முருக வாங்கி கடையணும். கடைந்தால் நெய் வெளிப்பட்டு தோன்றும். மற்ற அடியார்கள் எல்லாம் அவர்கள் கடைந்து அவர்களுக்கு நீ வெளிப்பட்டு தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்து நீ அவர்களுக்கு பாலில் நெய் போல காட்சி அளிக்கின்றாய். எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு பக்குவம் இல்லை. மல பரிபாகம் ஆகவில்லை என்றால் இந்த உயிர்களுக்கு சாமி என்ன பண்ணுவாரு? பிறவியை கொடுத்து மல பரிபாகமாக செய்து ஆணவமலத்தை கழுவி ஞானத்தை கொடுத்து ஆனந்தத்தை பொழிவத்து இனி வரும் பிறப்பை அறுத்து அடுத்துதான் திருவடிய சாமி கொடுக்கும். இத்தனையும் தாண்டிதான் திருவடி பேரு கிடைக்கும். அப்ப நான் அடியின் இந்த நிலையில இருக்கின்றேனே பெருமானே, அந்த அடியார்கள் எல்லாம் உன்னுடைய காட்சியை கண்டு களிப்புற்று விளங்குகின்றார்கள். அடியன் அப்படி இல்லாமல் இருக்கின்றேனே
என்று இந்த பாட்டுல மிக வருந்தி இந்த இடத்துல சொல்ற. அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி எளிதே கொக்கொத்து இரவுகள் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியென்பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. நான் இப்படி இருக்கின்றனே, என்னுடைய நிலை இப்படி இருக்கின்றதே என்று இந்த இடத்துல மிக அற்புதமாக மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லி. அப்ப பெரும் தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் நமக்கு கிடைச்சாச்சு. சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தெரிஞ்சாச்சு. இனி நம்ம என்ன செய்யணும்? அதன் வழியில நாம நடக்க ஆரம்பிச்சோம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் கொல்லேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் எனது திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை இல்லாது எங்கள் உத்தமனே. சிறுதெய்வங்களை சென்று நாடாமல் சிவபெருமானை மட்டுமே சென்று நாம் நாடி அவரை வழிபாடு செய்தால் நாம் மேன்மையான நிலையை அடைவோம் என்பதற்காகவே இந்த இடத்துல கொக்கு எப்படி சிறு மீனை கொத்தாது பெரிய மீனை காத்திருந்து இரவு பகலாக இருந்து காத்திருந்து எப்படி அந்த பெரிய மீனை பற்றுகின்றதோ அதுபோல சிவபெருமானுடைய திருவருள் நமக்கு எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்றே நாம் இரவும் பகலுமாக நாம் காத்திருக்க வேண்டும். மாணிக்கவாசகர் சொன்ன, சாமி நான் ஒண்ணுக்கு மட்டும் ரொம்ப வருந்துறேன் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, யானேதும் பிறப்பஞ்சேன், பிறப்பை பத்தி எனக்கு கவலை இல்லை சாமி, இறப்பு அதனுக்கும் என் கடவேன், இறப்பை பத்தி எனக்கு கவலை. வானேயும் வெறில் வேண்டேன் மண்ணாழ்வார் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம் பெருமானே எம் மானே உன் அருள் பெருநாள் என்னால் என்றென்றே வருந்துவனே. அதுக்குதான் சாமி நான் ரொம்ப வருந்துறேன். உன் அருள் எனக்கு எப்ப கிடைக்கும், அதுக்காக நான் வருந்துறேன். இப்ப நம்ம தினசரி வழிபாடு பண்றோம், நம்ம திருவருளை நோக்கி வழிபாடு பண்றோமா? எப்படியாவது காலகாலத்துல சிவபூஜையை முடிச்சுட்டு வெளியில ஓடணும், அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வெளியில ஓடணும், அப்படியே நாம இருப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஏன்னா நாம நிலையெல்லாம் அந்த மாதிரிதான் இருக்கு. எப்படா பூசையை முடிச்சுட்டு போவோங்கிற நிலையில தான் இருக்கும். ஆனா அருளாளர்கள் அப்படி இல்லை, எப்பொழுது திருவருள் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஏங்கி துவைப்பார்கள். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக சொல்றாரு. அரசே பொன்னம்பலத்தாடும் அமுதே உன் அருள் நோக்கி எரிதே கொக்கத்து இரவுகள் ஏசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேர் அடியார் களிசிறப்ப காட்சி கொடுத்து உன் அடியென்பால் பிறைசேர் பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ. அப்படி அந்த பால்ல நெய் எப்படி மறைந்திருக்கின்றதோ அதுபோல் என்னிடம் இருந்து நீ மறைந்திருக்கின்றாயே பெருமானே, எனக்கு எப்பொழுது நீ காட்சி கொடுப்பாய் என்று ஏங்கி இந்த பாடலை பாடுகின்றார் நமது மாணிக்கவாசகர். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயனர் திரு நாவுக்கரசர் பெருமான். அவருடைய குரு பூஜை நன்னாள் இன்று, சித்திரை சதய நன்னாள். சித்திரை மாசம் சதய நட்சத்திரத்துல திரு நாவுக்கரசர் பெருமான் முக்தி அடைந்த நன்னாள். அந்த நாள்ல நம்ம அவரை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், இருந்தாலும் மறுபடியும் அவரை பற்றி நம்ம பேசுவதற்கு, அடியார்களை பத்திலாம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கணும், அவருடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கணும். நமக்கு இதுதான் தெரியுமே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. திருநாவுக்கரசர் பெருமானை பத்தி தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட மறுபடியும் கேட்க கேட்க அவர் மேல நமக்கு அன்பு. திருநாவுக்கரசர் பெருமான் திருத்தொண்டு அப்படின்னாலே நமக்கு யாரு யாவரும் திரு நாவுக்கரசர் பெருமான். அவர் எப்படி தொண்டு செய்தார் அப்படின்னா, திரும்ப 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 தொண்டு செய்து கொண்டே இருப்பார். எதையுமே தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு என்று பெயர். அதை தொடர்ந்து செஞ்சதுனால திருநாவுக்கரசர் பெருமான் திருத்தொண்டுக்கே பெயர் புரிந்தவர் நமது திருநாவுக்கரசர் பெருமான். இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜா உண்டு, அரசர் உண்டு. இப்ப மரத்துக்கு அரசர் யாரு சொல்லுங்க பார்ப்போம்? அரச மரம். என்ன காரணம்? அது நல்ல காற்றை வாங்கி கொண்டு நல்ல காற்றை வெளிவிடுகின்ற காரணத்தினால் அது மரங்களுக்கெல்லாம் அரசராக திகழ்கின்றது. அதனால அரச மரம் என்று பெயர். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். சரி, பறவைகளுக்கு கழுகுதான். இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு அரசர் உண்டு. அதே போல இந்த நாவுக்கு ஒரு அரசர் உண்டு. அவர் யாருன்னா நமது திரு நாவுக்கரசர் பெருமான். அவரை பற்றி சொல்லும் போதே சேக்கிழார் சாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்தவே அவர் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த நாமம் சிவபெருமானாலே வழங்கப்பட்ட நாமம் திரு நாவுக்கரசர். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ
வரியான தவமுதல்வர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச் சீர் பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். எப்படி சொல்றாரு, அருமையான வரி. இந்த 4 வரியும் சொல்லும் போதே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டுனாரு. தேய் திருத்தொண்டு சொல்ல, வளர் திருத்தொண்டு. எப்பயுமே திருத்தொண்டுகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு ஒரு திருக்கோயிலை பார்க்க நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன உண்டாயிரும், அடுத்து இன்னும் நிறைய கோயில நம்ம திருத்தொண்டு செய்யணும் அப்படிங்கிற உரைப்பு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அடுத்து திருத்தொண்டுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து தொடர்ந்து சாவி வர வச்சிருவாரு. சரி, புலவர பணியெல்லாம் செய்யும் போது இன்னும் நிறைய கோயில்ல செய்ய மாட்டோமா அப்படிங்கிற வந்து ஆர்வம் வந்துடும். நீங்க வைத்தியநாத சாமிகளில் திருத்தொண்டு செய்யும் போதே வேற எந்த கோயிலுக்காவது அடியார் கூட்டு போவாங்களா, அங்க போய் நம்ம திருத்தொண்டு செய்வோம், திருவையாருக்கு போவோம், திருமலபாடி போவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். அதாவது வளர் திருத்தொண்டின் நெறிவாழ, அது ஒரு நெறி. என்ன நெறி? தொண்டு நெறி. தொண்டு செய்தால் இறைவன் நம்மளை தேடி ஓடி வந்து விடுவார். திருத்தொண்டு செய்யவில்லை என்றால் நாம் அவரை தேடி ஓட. எளிமையான வழி. இறைவனை எளிதிலாக பிக்கப் பண்ணணும் அப்படின்னா, அவரை கவர் பண்ணணும் அப்படின்னா, தொண்டு செஞ்சா சிவபெருமான ஈஸியா நம்ம சொல்லுவாங்களே, என் பாக்கெட்டுக்குள்ளதாங்க இருக்காரு அப்படிவாங்களா, அது மாதிரி சாமி நம்ம இடத்தை நோக்கி ஓடி வந்து விடுவார். அப்படி திருத்தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. அத எல்லாரும் ரேஸ்ல முன்னாடி போனாங்க. ஞானசம்பந்த பெருமான் போனாரு, சுந்தரம் சாமிகள் எல்லாம் இளம் வயசு. இவர் 16 வயசு, அவர் 32 வயசு. மாணிக்கவாச பெருமான், சுந்தரம் சாமிகள் 18 வயசு, இவர் 61 வயசுக்கு மேல வந்து இனிமே நம்ம எப்படி சிவபெருமான புகழ்ந்து பாடி நம்ம எப்படி போக அப்படின்னு நினைக்கும் போது அந்த உழவாரப்படை எடுத்தாரு. அவர் ரேட்ல அவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. திருத்தொண்டு செஞ்சதுனால அவங்க ஈக்குவல். சரி, உழவார பணி செஞ்சா மட்டும்தான் திருத்தொண்டா, மற்றது தொண்டு கிடையாதா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வரும். திருமுறை பாடினாலும் அதுவும் திருத்தொண்டு தான். அதுதான், அது மட்டும் தான் செய்வோம், இது செய்ய மாட்டேன்றது வந்துடக்கூடாது. ஏன்னா அடிப்படை வந்து சரியை, அடுத்து கிரியை, அடுத்து யோகம், எல்லாத்துலயுமே முற்று பெறணும். எனக்கு இது கிடைச்சிருச்சுல அது வேண்டாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடலை பாடுறாரு. இந்த 10 பாடலையும் பாடியவர் சிவலோகம் எய்துவாரு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பாடலை பாடினா மட்டுமே சிவலோகம் போயிட முடியுமான்னா முடியாது. அந்த பாடலை பாடினால் அடுத்தடுத்த நெருக்கி நம்மளை கொண்டு செல்லும். புரியுச்சா? நிறைய பேர் அப்படிதான் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா, தொண்டை விட்டுறாங்க, திருக்கோயிலுக்கு போறதை விட்டுறாங்க, வெறும் பாடினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுறாங்க, திருமுறை மட்டும் எடுத்துட்டு திருத்தொண்டு செய்ய மாட்டேங்கிறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. திருமுறைகள் பாட பாட திருத்தொண்டு செய்ய வைக்கும், குருவர்கள் கிடைக்கும், தீட்சை கிடைக்கும், அடுத்தடுத்த நிலைக்கு படிநிலையா போய்கிட்டே இருப்போம். திருமுறை பாடினா தான் அது கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அவருக்கு கண்டிப்பா சிவலோகம் எய்துவாருன்னா அந்த உயிர் கண்டிப்பா சிவலோகம் எய்தும், அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அதை படிநிலையா தான் கொண்டு போவாரே தவிர, சோபான முறையில தான் உயிர் அறிவே தவிர, எடுத்த பிறப்பிலே என்ன செஞ்சிட முடியாது, அதை அடைந்து விட முடியாது. அப்படி எடுத்த பிறவிலே அடைய வேண்டும் என்றால் அதுக்குரிய உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். உழைப்பு இருந்தா எடுத்த பிறவிலே நாம திருத்தொண்டு செஞ்சு திருமுறைகள் பாடி அப்புறம் தீட்சை பெற்று அப்புறம் அந்த குருநாதர் சொன்னபடி நடந்து எளிமையாக எடுத்த பிறவிலே போயிடலாம். 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம் அப்படின்னாரு குனியாசம். குருநாதர் சொன்னபடி நடக்கலைன்னா நீ எந்த விதமான சித்தியை பெற்றாலும் சரி, ஆகமங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சாலும் சரி, ஒண்ணுமே கிடைத்தர முடியாது. குருவர்கள் சொன்னபடி நடக்கணும். குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ, சிவபூஜை பண்ண சொன்னா சிவபூஜை பண்ணணும், அனுஷ்டானம் பண்ண சொல்றாங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணும். அந்த நெறியில நின்னாதான் நாம என்ன செய்ய முடியும், கடைத்தேறி போக முடியுமே தவிர நாமளா இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம். அப்ப குருவரின் படி நாம இருக்கணும். அதை சொன்னது யார் சொன்னாங்கன்னா சிவபெருமான் தான் சொல்லி வச்சிருக்காரு ஆகமங்கள். அப்படி திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுதல்வர் வாகீசர் வாய்மதிகள். முதல்ல அவரை சொல்லும் போது அவர் வாகீச முனிவராக இருந்தாருன்னே சொல்லிட்டாரு. திருநாவுக்கரசு பெருமான் முற்பதில் என்னதான் இருந்தாராம், வாகீச முனிவராக திகழ்ந்தார். அந்த கைலாய மலையை பேர்த்து எடுக்க போனாரா, யார் எடுத்தான், ராவணன். அப்படியே கைலாய மலை அப்படி பேர்த்து அப்படி கையில தூக்குனாரு. அப்ப சாமி லேசா சங்கராக வழங்கக்கூடிய சிவபெருமான் அப்படி கால் விரல அப்படி லேசா பிரஸ் பண்ண, இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் வழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாய். அப்ப இவர் என்ன பண்ணாரு,
அப்ப அவர் சொன்ன நாமும் நமச்சிவாயங்கிறாரு. அவர் தூக்கும் போது சாமி பேச பண்ணும்போது ரொம்ப கதறி துடிச்சாருல, அந்த நேரத்துல அந்த ஐடியாவை சொன்னது யாருன்னா வாகீச முனிவராக திகழ்ந்த அப்பசாமியும் முற்பிறவியில் வாகீச முனிவராக இருந்தார். அப்ப நீ சிவபெருமானை நோக்கி ஐந்தெழுத்தை கூறி நமச்சிவாயத்தை கூறி சாமகானம் பாடினால் உன்னை சிவபெருமான் விட்டு விடுவார் என்று அவர் ஐடியா சொன்னதும் உடனே என்ன பண்ணாரு, பஞ்சாட்சரத்தை சொல்லி, இப்ப அவருக்கு 10 தலையா, ராவனுக்கு எத்தனை தலையா, 10 தலை. அதுல ஒரு அதை ஒரு தலையை எடுத்து வீணையுடைய மண்டையாக ஆக்கினான். உடம்புல நரம்புகள் எல்லாம் எடுத்து அப்படி வீணையாக மீட்டி, உடனே அந்த இடத்துல கைலாய மலையை பேர்த்தெடுத்துற இடத்துல அந்த வீணை மீட்டி சாமகானம் பாடினான். அதனால சாமி அவரை மீட்டு என்ன செஞ்சாரு, அவருக்கு திருவருளை வழங்கினார். சந்திரவாகன வாளை கொடுத்தார், ஈஸ்வரர் என்கின்ற பட்டத்தை கொடுத்தார், எல்லா விதமான சிறப்பும் செய்தார் சிவபெருமான். அப்படி செஞ்சாலும் அவர் என்ன செஞ்சாரு, அதை பயன்படுத்த தெரியல. சந்திரவாகனத்தை வச்சு எதை வெட்டினாரு, ஜடாவை வெட்டி அந்த வாள் வேலை செய்யாம போயிடுச்சு. கடைசி என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அழிந்தது காரணம் என்ன, சீத்தை மேல் கொண்ட பற்றின் காரணமாக, பெண்கள் மேல் வைத்த மோகத்தின் காரணமாக அவர் அழிந்தார். இல்லைன்னா அவர் அழிச்சிருக்கவே முடியாது. சிவபூஜை பண்ணாலும் மாற்றான் மனைவி என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. விரும்பலாமா? எவ்வளவு பெரிய தப்பு. சிவபூஜை பண்றவங்க வேற எதையுமே சிந்திக்கக்கூடாது, மற்றவர்களுடைய நலன்களை கருதணுமே தவிர தன்னுடைய நலத்தை கூட கருதக்கூடாது. சிவபூஜை பண்றவங்க தன்னலம் கருத, அது பிறர் நலம் கருத வேண்டும். இப்ப நாம என்ன செய்வோம், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும், இதை பத்தியே தான் நம்ம சிந்திப்போம். ஆனா ஞானிகள்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க, பிறரை பத்தியே தான் சிந்திப்பாங்க. ஒவ்வொரு உயிரினும் இப்படி வேதனைப்படுது அப்படின்னு கலங்குவாங்க ஞானிகள்லாம். நாம மத்தவங்க கலங்குனா நம்ம ரொம்ப சிரிப்போம். உனக்கு வேணும்டா அப்படின்னு அடுத்தவங்க அழுதா நமக்கு சிரிப்பு. அப்படி இருக்கலாமா? அப்படி இருந்தா நம்ம நிலையும் அதுதான் மறந்துடக்கூடாது. நம்ம வீட்லயே அந்த நிலை வந்துடும். அதனால மற்றவர்கள் துன்பப்பட்டால் நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். நம்மளால போய் உதவி செய்ய முடியலனாலும் கூட அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும், வேண்டிக் கொள்ள வேண்டும். பெருமானே எப்படியாவது அந்த உயிர்களை எந்த வேதனையும் இல்லாம ஆக்கிவிட வேண்டும் என்று சிவபெருமானிடம் அப்படி விண்ணப்பிக்காட்டினாலும் குற்றம்னு சொல்லி நமக்கு நூல் சொல்லுது. ஏதோ சிவதர்மத்திரத்தை சொன்ன பாத்தீங்களா, ஒருத்தர் துன்பப்படும் போது நீங்க அவரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச போய் உதவி செய்யுங்க. செய்ய முடியாத பட்சத்துல அவர்களுக்காக நாம் என்ன செய்யணுமா, இறங்கி இறைவனிடம் வேண்டணுமா. ஒரு உயிர் துன்பப்படும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாலும் என்ன உண்டாயிரும், குற்றம். ஒரு ஞானி போயிட்டு இருந்தாரு, ஆடு மேன்னு கத்துச்சு. இவர் வாட்டு போயிட்டே இருந்தாரு ஞானி. உடனே யமதூதர்கள்லாம் வந்துட்டாங்க அவரை கூட்டு போறதுக்கு. அவர் ஒரு தப்பும் செய்யல. வாங்க சாமி, நீங்க கொஞ்ச நாள் நரகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எதுக்கு நான் நரகத்துக்கு, அந்த ஆடு மேன்னு கத்துச்சு, நீங்க அது என்னன்னு கூட போய் கேட்காம விட்டீங்க. இல்லைன்னா என்ன செஞ்சிருக்கணும், இறைவா அந்த உயிரை எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லியிருக்கணும், ஏதாவது ஒண்ணு நினைச்சிருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. ஒரு உயிரை கொல்லும் போது இறைவா அப்படி இறந்தாலும் அந்த உயிர் வந்து ஒரு திருவடி வந்து அடையட்டும், அப்படி ஏதாவது ஒண்ணு நினைச்சிருக்கணும். அவர் எதையுமே செய்யாம போனதுனால கொஞ்ச நாள் நீங்க நரகத்துல இருக்கணும்னு சொல்லி யமதூதர்கள்லாம் வந்து கூட்டு போனாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு உயிர் துன்பப்படும் போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு முடிஞ்சா காப்பாற்ற பார்க்கணும். இல்லையா இறைவா எப்படியாவது அந்த உயிருக்கு நீ நற்கதி அடைய வைக்க வேண்டும் என்று வேண்டும். இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவன் என்ன ஆட்டம் போட்டான், இவனுக்கு தேவைதான் அப்படின்னு இல்லாம இறந்து போன அந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யணும், சிவகதி அடைவதற்கு சிவபுராணம் பாடி அவர்களை நல்லபடியாக அனுப்பி வைக்கணும். புரிஞ்சுச்சா? நீங்க அவங்களுக்காக என்ன செய்யணும், ஒண்ணு நீங்க அங்க போய் பாடினாலும் சரி, இல்ல உங்க இருந்த இடத்துல உங்க இல்லத்துல இருந்து நீங்க பாடினாலும் பரவாயில்ல, பாடி அந்த உயிர்களுக்கு மேன்மையை தர வேண்டும். இது வரைக்கும் சிவபுராணமே கேட்காம இருந்தாலும் கூட அந்த இறந்த நேரத்துல அந்த ஆன்மா கேட்க ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. 16 நாள் கழிச்சுதான் வேற உடம்பு அடையும். அந்த நேரமாவது சிவபுராணம் கேட்டுட்டே போகும்ல அந்த உயிர். அப்படி ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும். புரிஞ்சுச்சா? அடுத்து அப்படி வாகீச முனிவராக அப்படி ஐடியா சொன்னதுனால என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு பிறப்பு வந்தது. ஏன்னா அது அவருடைய வினை பயனை அனுபவிக்கக்கூடிய காலத்துல இவர் போய் தலையிட்ட காரணத்தினால் வாகீச முனிவரை சாமி என்ன பண்ணாரு, மறுபடியும் ஒரு பிறப்பு கொடுத்தார். ஏன்னா பக்குவம் அடைய செய்துதான் சிவபெருமான் என்ன செய்வாரு, மோட்சத்தை தருவார். அப்படி ஒரு பிறப்பை கொடுத்து கடைசியாக ஞானத்திற்காக வந்த பிறப்பு தான் திருநாவுக்கரச பெருமானுடைய பிறப்பு. வாகீச முனிவராக இருந்து அதுக்கப்புறம் கீழே திருவாமூர் என்ற தலத்தில் மாதினியாருக்கும் புகழனாருக்கும் மகனாக அவதரித்தார். யாரு, நமது திருநாவுக்கரச பெருமான்.
திருமுனைப்பாடி நாடு என்று பெயர். சுந்தரமுத்துசாமிகளும் திரு நாவுக்கரசு பெருமானும் பிறந்த நாடு என்ன நாடு? திருமுனைப்பாடி என்ற நாட்டுல. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தனிச்சிறப்பு, இங்க பிறந்திருக்காங்க. திருமுனைப்பாடி, வாங்க வாங்க, திருமுனைப்பாடி நாடு. அவங்களும் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. என்ன சொல்ல, உட்கார முடியலன்னா என்ன, திருமுனைப்பாடி நாடு. அதுல திரு வாமூர் என்ற தலம். திரு வாய்மூர் வேற, திரு வாமூர் வேற. திரு வாமூர்ல அவதாரம் செய்தவர் தான் திரு நாவுக்கரசு பெருமான். சுந்தரம் சுவாமிகள் திரு நாவலூர் என்ற தலத்தில் அவதாரம் செய்தார். இந்த திருவாமூர் அவதரித்து அந்த நாடே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புடைய நாடாக விளங்கியது. எது? திருமுனைப்பாடி நாடு. அந்த அந்த இது வளங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது, அந்த பலாப்பழம் இருக்கு பாருங்க, பலாப்பழம் அப்படி மேல அப்படி தொங்கும் போது அதோடைய சாறு ஒழுகுமா, ஒழுகி அந்த தண்ணீர்ல விழுகும்போது அங்க என்ன ஆறு ஓடுனா பெண்ணை ஆறு ஓடும். அந்த பெண்ணை ஆறுல அது ஒழுகும் போது இந்த வேள்வியில நெய்ய விடுவாங்க பாத்தீங்களா, அது போல இங்க சாறு ஒழுகுமா. அப்படி அந்த நாட்டுடைய சிறப்பை சொல்லும் போது அப்படி சொல்ற. அங்கே பாக்கு மரங்கள் எல்லாம் கமுகும் பேரு, பாக்கு மரங்களுக்கு பேரு கமுகுன்னு பேரு. இந்த பாக்கு மரங்கள் எல்லாம் அப்படியே நீள நீளமாக வளர்ந்து கொண்டிருக்கும். நெற்கதிர்கள் எல்லாம் நீளமாக வளர்ந்து கொண்டிருக்கும். இப்படி பல சிறப்புகள் சொல்ற. நெற்கதிர்கள் எல்லாம் இப்படி அந்த நாடே சிறப்புடைய நாடாக விளங்குகின்றது என்று சொல்லி அவரு புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனாக அவதாரம் செய்தார். ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. யாருக்கு? புகழனாருக்கும் மாதினியாருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. முதல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சிவபெருமானுடைய பெரும் கருணையினால அவங்களுக்கு ஒரு பெண் மகவு தோன்றியது, ஒரு பெண் குழந்தை. பரவாயில்ல, எல்லாம் கதையை ரொம்ப ஆழமா கருத்தை கேட்கணும். நீங்க இப்படி உட்காருங்க. ஒரு பெண் மகவு தோன்றியது. அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் திலகவதி என்று பெயர். இப்படி பக்கத்துல உட்காருங்க சார், இப்படி உட்காருங்க. நீங்க இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. இல்ல, எதுக்கு கூட உட்காருங்க. ஒரு பெண் மகவு தோன்றியது. முதல்ல அவங்களுக்கு திலகவதி என்று பெயரிட்டார்கள். சார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, எப்பயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது குழந்தை பிறக்கும். அதே போல கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு மருள் நீக்கியார் என்று பெயர் வைத்தார்கள். பேரே ஒரு வித்தியாசம் இருக்கா? அங்க அப்படிதான் வைப்பாங்க, மருள் நீக்கியார். இப்ப இரண்டு பிள்ளைகள். மூத்த பிள்ளை பெண் குழந்தை திலகவதி என்று பெயர். இரண்டாவது குழந்தைக்கு மருள் நீக்கியார் என்று வைத்தார்கள். கொஞ்ச காலம் அப்படியே ஆகியது. இந்த திலகவதி என்கின்ற பெண்ணுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். யாரு? பெற்றோர்கள் மனம் முடிக்க வேண்டும். அந்த பருவம் வந்தது, மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்பொழுது கலிப்பகையார் என்கின்ற ஒரு மந்திரி இருந்தார். அவர் அரசர் என்ன சொல்றாரோ அதை செய்து முடிக்க வேண்டிய வேலை அவருக்கு உள்ளது. பகை நாட்டு அரசர்களை எல்லாம் வெற்றி வாகி சொல்லக்கூடிய ஒரு கலிப்பகையார் ஒருவர் இருந்தார். அவரு இவங்க குலம் அப்படிங்கிறதுனால வேளாண் குலத்துல பிறந்தவர் தான் திரு நாவுக்கரசு பெருமான். அந்த வேளாண் குலத்தில் இவரும் அதே குலத்தில் இருந்த காரணத்தினால் பெரியவர்கள் எல்லாம் விட்டு பெண் கேட்க சொன்னார்கள். அப்படி எல்லாரும் பெண் கேட்க வந்தார்கள். உடனே அதற்கு ஒரே ஜாதி அப்படின்னா என்ன செய்வாங்க, அதற்கு இசைவார்கள். அதே போல அவர்கள் இசைந்தார்கள். அப்படி இசைந்ததும் கல்யாணம் இதெல்லாம் கூடி வந்துட்டு இருக்க நேரத்துல திடீர்னு அரசர் கலிப்பகையாரை அழைத்து போர் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் உடனே அரசருடைய அந்த இதை மீற முடியாமல் போருக்கு செல்கின்றார் கலிப்பகையார். அப்படி போருக்கு செல்லும் போது அங்கே இறந்து விடுகின்றார் கலிப்பகையார். இங்க என்னாச்சு அப்படின்னா, இங்க தாய் தகப்பனார் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். இளம் வயசுலயே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். தந்தையார் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அந்த காலத்துல கணவனார் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கற்புடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உடன்கட்டை ஏறிடுவாங்க, மனைவி சேர்ந்து இறந்து போயிடுவாங்க. அதே போல கணவனார் இறந்து விட்டாரே என்று சொல்லி மனைவி என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிடுறாங்க. இப்ப யார் இருக்கா? அக்கா திலகவதி அம்மையாரும் தம்பி திருநாவுக்கரசு பெருமான் மருள் நீக்கியார் 2 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் போயிட்டாங்க.
கட்டி கொடுக்கக்கூடிய கணவனாரும் அவர் என்ன செஞ்சாரு, போர்ல இறந்து போயிட்டாரு. தாய் தகப்பனாரும் இல்லை, இனிமே வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று இறக்க போனாங்க. தற்கொலை செய்ய போற நேரத்துல அவங்க காலை போய் பிடித்தாரு திருநாவுக்கரசர். மருள் நீக்கியாரா இருக்கக்கூடிய என்னை விட்டுட்டேக்கா அப்படின்னு சொல்லி காலை பிடித்தாரு பாருங்க. உடனே ஆகா தம்பி உனக்காகவாவது நான் வாழணுண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உடனே தம்பிக்காக வாழ வேண்டும் என்று திலகவதி அம்மையார் திருக்கோயிலில் தொண்டு செய்து கொண்டு வேற யாரையும் நினைக்காமல், அந்த காலத்துல ஒருத்தருக்கு மனம் முடிக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவரை தவிர வேற யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, மனம் முடிக்க மாட்டாங்க. பேசிட்டாலே அப்படிதான் சுந்தரம் சுவாமிகளுக்கு அந்த புத்தூர் சடங்கு விசுவாச்சாரியுடைய பெண்ணை பார்த்து முடித்து வைத்தார்கள். ஆனா திருமணம் தடைபட்டது. உடனே அந்த பெண்ணு உடனே என்ன செய்யல, வேற கல்யாணம் முடிக்கல. சுந்தரம் சுவாமியுடைய நாமத்தை சொல்லியே சிவலோகம் போயிட்டாங்க அவங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. சுந்தரம் சுவாமியோட நாமத்தை சொல்லி நம்பி ஆறுதான்னு சொல்லியே சிவலோகம் போயிட்டாங்க. இப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்படி அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்காங்க இந்த காலத்துல. இப்ப வந்து கணவனார் இறந்துட்டாருன்னா அடுத்த நிமிஷமே எப்படி 2வது கல்யாணம் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடய இருக்காங்க. டக்கு அப்பாடா போயிட்டியப்பா இப்ப அதெல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. இப்ப அதெல்லாம் சர்வசாதாரணமா 2வது கல்யாணம் பெண்களும் முடிச்சிடறாங்க. அது ஆண்கள் மட்டும் கிடையாது, 2 பெண்களும் முடிச்சிடறாங்க. சரி, எதுக்கு நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போயிட்டு, சரி என்ன அப்படிலாம் அந்த காலத்துல உடன்கட்டை ஏறுறதெல்லாம் உண்டு. இப்பெல்லாம் அந்த உடன்கட்டை ஏறுறதெல்லாம் கிடையாது. கணவன் போயாச்சுன்னா இப்ப அந்த நினைப்பாவே இருப்பாங்க, வேற எந்த கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. உடனே அடுத்த நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே ஈசனுக்கு தொண்டு செய்து நம்முடைய வாழ்நாளை போக்க வேண்டும் என்று திலகவதி அம்மையார் திரு அதிகை வீராட்டானத்தில், இப்ப அந்த ஊர் என்னதான் இருக்குன்னா பண்ருட்டி அப்படின்னு பேரு. இப்ப நீங்க போனீங்கன்னா தெரியும் அந்த ஊருக்கு. திரு அதிகை, ஆமா பிறந்தவர் திரு அதிகை. ஏன்னா பிறந்தவர் கிடையாது, அங்க தொண்டு செஞ்ச ஊர் முதல்ல. ஏன்னா திலகவதி அம்மையார் பல காலம் 5 சிதம்பரம் கிடையாது, திரு அதிகை வீரட்டான். ஏன்னா அங்கேயே இருந்து பல காலம் தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். தம்பி என்ன பண்ணாரு, மருள் நீக்கிய அந்த நேரத்துல சிவபெருமான் அருளாமையினால், சிவபெருமான் அருள் இருந்தாதான் எங்க வர முடியும், சிவபெருமான வழிபாடு செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பக்கமே நம்ம வர முடியாது. அப்படி சிறுவயதுல சிவபெருமான் நம்பன் அருளாமையினால் சமன் மதம் குறுகினார் அப்படிங்கிறார். சேக்கிழார் என்ன பண்ணாரா, சேக்கிழார் சொல்லும் போது, திருநாவுக்கரசர் சொல்லும் போது நம்பன் அருளாமையினால் சமன் மதம் குறுகினார் அப்படின்னா அந்த மதத்துல போய் சேர்ந்துட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த மதத்துல கொல்லாமை நெறி மிக சிறப்பாக விளங்கிய காரணத்தினால் அவருக்கு ரொம்ப ஈர்ப்பாகி போச்சு. உடனே அந்த மதத்துல போய் சேர்ந்ததுமே அவர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு சமயத்துல புதுசா நம்ம போய் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே தலைவர் ஆக்கிடுவாங்க அதுல. ஏன்னா அப்படின்னாதான் நம்ம இந்த மதத்தை விட்டு வெளியில போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுல என்ன செஞ்சிருவாங்க, தலைவராக ஆக்கி விடுவார்கள். அப்படி மருள் நீக்கியாராக இருந்த திரு நாவுக்கரசு பெருமான என்ன செஞ்சாங்க, தர்மசேனர் என்கின்ற பட்டத்தை கொடுத்து தலைவராகவும் ஆக்கி அங்கே அமர வைத்தார்கள். அந்த மதத்தை விட்டு வேற எங்கேயும் போகாத அளவுக்கு செஞ்சு வச்சுட்டாங்க. உடனே அங்கே இருந்து புத்த மதத்தெல்லாம் வென்று அதுல பெரிய வாதம்லாம் நிறைய ஜெயிச்சிருக்காரு. அந்த சமயத்துல இருந்து பாடலிபுத்திரம், அவங்க இருந்த இடம் வந்து பாடலிபுத்திரம் பேரு, சமணர்கள்லாம் இருந்த இடத்துக்கு பேரு பாடலிபுத்திரம். அப்படி அங்க இருந்து அங்க சமண மதத்துல இருந்து அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த சமயத்தை பரப்பிக்கிட்டு அந்த கொல்லாமை நெறிய பிடித்து கொண்டு இருந்தார் மருள் நீக்கியார். அப்படி இருக்கும்போது இப்ப என்னாச்சு அப்படின்னா, கொஞ்ச காலம் அப்படியே போய்கொண்டே இருந்தது. திலகவதி அம்மையார் அங்க திருவதிகை வீரட்டனத்துல, சாமி இப்படி தம்பி அப்படி அந்த சமயத்துல போய் சேர்ந்து விட்டானே, எப்படியாவது உன்னை வழிபாடு செய்யும்படி நீ செய்ய மாட்டாயா என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தம்பிக்காக சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட நாமெல்லாம் இப்ப சிவபெருமான்ட்ட வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சாமி இதை செய்வியா செய்ய மாட்டியா ஒரு தடவை கேட்போம், இல்லைன்னா என்ன செய்வோம் ஒரு 10 நாள் கேட்போம். பொறுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஓ சாமி அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா அப்படி என்ன செஞ்சாங்க, 50 ஆண்டுகள் அப்படி இருக்கணும். சிவபெருமான வழிபாடு செய்யும் போது ரொம்ப பொறுமை அவசியம் தேவை. சாமி கண்டிப்பா கொடுப்பாரு, உங்களை எங்கேயும் விட மாட்டாரு. கண்டிப்பா அவருடைய கடமையை கண்டிப்பா செய்வாரு. நீங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்க விளையிடக்கூடாது. அப்படி 1 நாள் 2 நாள்ல 50 ஆண்டுகள் தம்பிக்காக வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அப்ப சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவர் கனவில் தோன்றி, திலகவதி அம்மையாருடைய கனவில் தோன்றி, முன்னமே முனிவாகி இருந்து நம்மை தவம் செய்தவன் உன்னுடைய தம்பி, உன்னுடைய
உடன் பிறந்தான் அப்படி சொல்லுவாரு சாமி. இப்படி சொல்லும்போது, உன் உடன் பிறந்தான் முன்னமே முனியாகி இருந்து தவம் செய்தன் ஆகையினாலே அவனை நான் சூளை கொடுத்து ஆட்கொள்வேன் அப்படின்னு கனவுல தோன்றி திலகவதியம்மையாருடைய கனவுல சொல்றாரு சாமி. அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப பெருமூச்சு விட்டார்கள். யாரு? திலகவதியம்மையார். அப்ப சிவபெருமான் எப்படியும் ஆட்கொண்டு விடுவார் என்கின்ற அந்த தைரியத்துல இருந்தாங்க. உடனே அடுத்த நிமிஷமே எங்க போயிட்டாரு சாமி? அங்க சூளை கொடுக்க போயிட்டாரு. வயிறு வலி தாங்க முடியல. யாருக்கு? திருநாவுக்கரசர். இப்ப எப்படி இருக்காரு? இப்ப மருளிக்கையார தான் இருக்காரு. இன்னும் திருநாவுக்கரசர் ஆகல. மருளிக்கையார் வந்து அவருக்கு வயிறு வலி தாங்க முடியாம அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க எல்லாம் அந்த மயில் பீலிகள் எல்லாம் வச்சு எல்லாம் வீசி விடுறாங்க. வலி கேட்கவே இல்லை. அவங்க மந்திரத்தெல்லாம் சொல்றாங்க, அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தினாங்க. ஏதாவது பொருள் இருக்கா? இந்த மந்திரத்துக்கு ஏதாவது பொருள் இருக்கா? சாமி ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். இருக்காரு இல்ல, இருக்காரு இல்ல அப்படின்னு சொல்லி அஸ்தி நாஸ்தி. சாமி இருக்காரு, நாஸ்தி கடவுள் இல்ல, இப்படி சொல்லியே மந்திரத்தை சொல்லாங்க. அது வலிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட வலி குறைகிற மாதிரியே இல்லை. உடனே சரி வலி கேட்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே அக்காவுக்கு தூது அனுப்பினார்கள். இந்த மாதிரி வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் விட்டு தூது போனதும் உடனே தம்பி இந்த நிலையில இருக்காருன்னு தெரிஞ்சதும் உடனே திரு அதிக வீரட்டான பெருமானிடம் போய் மண்டாடினார்கள். மண்டாடியதும் உடனே அந்த சமயத்திலிருந்து எப்படியாவது தெரியாம வர வேண்டும் என்று தெரிந்து இந்த கட்சி மாறுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த இரவு நேரத்துல தான் வருவாங்க. கட்சி மாறவங்க என்ன செய்வாங்க? பகல வர மாட்டாங்க. இரவு நேரத்துல கட்சி மாறிடுவாங்க. அதே போல திரு நாவுக்கரசர் என்ன செய்யாரு? இரவோடு இரவாக முக்காடு போட்டுக்கிட்டு அங்க இருந்து நேரம் எங்க ஓடி வந்துட்டாரு? திரு அதிகைக்கு வந்துட்டாரு. வந்து அக்கா அப்படின்னு காலில் வந்து விழுந்தாரு. இப்ப என் காலில் விழுவாத, அதிக வீரட்ட பெருமான் போய் திருவடியில போய் விழு அப்படின்னதும் உடனே நேரா போனாரு. சாமியுடைய திருவடியை போய் பற்றி விழுந்து வணங்கினார். அப்படி வணங்கினதுமே உடனே சாமி என்ன பண்ணாரு? பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சாமி ஏதாவது கொஞ்சம் வயிற்றுலியை சரி பண்ண மாட்டியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திருப்பதியும் பாட ஆரம்பித்தார். அந்த பதியம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதியம் தான். என்ன பாட்டு? குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை வள செய்தன நான் அறியேன் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேனடியே நதிகை கெடில விரட்டான துரையம்மானே. இந்த பதியத்தை பண்ணாரு சாமி. நம்மளால ஒரு பாட்டு படிச்சா விட்டுருவாரா? 10 பாட்டு படிக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு 10 பாட்டு பாட வச்சாரு சிவபெருமான். முதல் பாட்டு பாடினாரு, அடுத்து 2வது பாட்டு பாடினாரு. இப்படி பாடிட்டே வந்தாரு. சாமி வயிற்றுவலி நீக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்ப முதல் பாட்டுல கொடுத்திருந்தாருன்னா மீதி பாட்டு பாடாம போயிருப்பாரு. அதனால சாமி என்ன பண்ணாரு? 10வது பாட்டுல போட்டாயங்கோர் ஆணையின் ஈருரித்தோன் புறங்காடரங்காட மாடவல்லாய் ஆத்தான் அரக்கந்தனை மால்வரைக்கு அடதித்தருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விரக்கீடா ஆத்தாள் உணல் சூழ அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன்னு பாடினாரு. கடைசி பாட்டு பாடினாரு பாருங்க, வயிற்று வலி அப்படியே சரியாயிடுச்சு. போத்தா எங்கோர் ஆணையின் ஈருரித்தோள். சாமி எப்படிப்பட்ட கருணையாளர் தெரியுமா? அந்த யானையே தொழில உரிச்சு போறையா போத்தினாலு நீ அப்படின்னாரு. போத்தா எங்கோர் ஆணையின் ஈருரித்தோள் புறங்காடரங்கா நடமாடவல்லாய் ஆத்தானரக்கந்தனை மால்வரை கீழ் அடதீட்டருள் செய்த அது கருதாய். அந்த அரக்கனுக்கே அருள் செய்த கருணைமா கடலே சாமி. இந்த வயிற்றவலியை நீக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் சாமி அப்படின்னாரு. அடுத்த நிமிஷமே வயிற்றவலி நீங்கிச்சு. அதுதான் சாமியோட கருணை. பேர்பட்ட கருணையாளர். அசுரர்களுக்கும் அருள் செய்த பெருமான் சிவபெருமான். அசுரர்களை அழிக்கல சாமி, அவர்களுக்கு கருணை தான் செஞ்சார். எல்லா உயிர்களையும் அவர் அழிக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. எல்லா உயிர்களையும் திருத்த வேண்டும் என்கின்ற விருப்பம் தான் சிவபெருமான். இப்ப எல்லா உயிர்களும் என்ன எதுல இருக்கு? ஆணவ மேல வலிமையில இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி அதனுடைய வலிமையை குன்ற செய்து தன்னுடைய பேரின்பத்தை வழங்க வேண்டும் என்று சிவபெருமான் காத்துக்கிட்டு இருக்காரு. பேராசைப்படுறாரு, எப்படியாவது இந்த உயிர்களுக்கு பேரின்பத்தை தர வேண்டும் என்று. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய் அப்படின்னு கூட யார் சொல்றா? மாணிக்கவாசக பெருமான். நமக்காக ஆசைதான் இருக்கு, சிவபெருமானுக்கு பேராசையே இருக்கு. எப்படி? எல்லா உயிர்களுக்கும் தன்னுடைய பேரின்பத்தை தர வேண்டும் என்று ஆசை. நமக்கு என்ன பேராசை இருக்கு? அடுத்தவன் உயர்ந்துட்டா பேராசையா இருக்கு நமக்கு.
அடுத்த இவன் இப்படி நேற்று வரைக்கும் இப்படிதாங்க இருந்தான், திடீர்னு எப்படிங்க இப்படி வண்டி வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணம் பூரா அப்படி போயிருது, பேராசை. நம்மளுடைய பேராசை என்ன இருக்குன்னா, சாமி எப்படியாவது அடைய வேண்டும், அடைய வேண்டும், அடைய வேண்டும். அதுல ஆசை ரொம்ப அதிகமா, பேராசை இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பேராசை வரணும்னா அன்பு வைக்கணும். சிவபெருமான் மேல அன்பு வைத்தால், ஆசை என்பது என்னன்னா பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு என்பது பிரதிபலனை எதிர்பார்க்காது. சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நாம இன்னைக்கு போய் கோயில்ல போய் கும்பிட்டா சாமி நமக்கு நிறைய தருவாரு அப்படின்னு மட்டும் தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, நினைச்சு வழிபாடு பண்ணாது. எந்த நிலையிலும் சாமியை போய் நம்மளுடைய கடமை என்று நினைக்கணும். நம்மளுடைய கடன், காலை கடன் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம தினசரி அன்றாட நம்ம உயிரோட தினசரி எந்திக்கிறோம். அப்போ உடனே நம்ம என்ன செய்யணும், திருக்கோயில வந்து சாமிக்கு வந்து நன்றி சொல்லணும். சாமி இன்னைக்கு உடம்பு நல்லபடியா ஆரோக்கியமா கொடுத்துட்டு சாமி அப்படின்னு சொல்லி கோயில்ல வந்து நன்றி சொல்றதுக்கு கோயிலுக்கு வரணும். சிலர் எதுக்கு கோயிலுக்கு போகணும்னே தெரியாம கோயிலுக்கு போறாங்க. காலைல உயிரோடு நம்ம எந்திக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. தூங்கி எழுவது போலும் சாக்காடு அப்படின்னாரு யாரு, திருவள்ளுவர். எழுவது போலும் பிறப்பு. அப்ப நம்ம காலையில உயிரோட எந்திரிச்சிருக்கோம். தினசரி இறந்து இறந்து பிறக்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் உறங்கும் போதெல்லாம் நீங்க எங்க போறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க உறங்குற நேரத்துல உங்க கருவி கரணங்கள்லாம் எங்க போச்சு. 36 கருவிகளும் 31 கருவி உடம்பாக வரும். அதுல ஒரு பிராணவாயு மட்டும்தான் வேலை செய்யும், மற்ற எல்லா கருவிகளும் வேலை செய்யாது. நீங்க உறங்கும் போது அத்தனையும் சிவபெருமான் பத்திரமா வாங்கி வச்சிருந்து நீங்க முழிக்கும் போது ஒவ்வொன்றா கொடுப்பாரு 31 கருவி. அதுலயும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த 5 மணிக்கு அலாரம் வச்சிருவோமா, கரெக்டா அது எழுப்பி விடும்போது அந்த ஒவ்வொரு கருவியும் டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த 31 கருவி நம்ம கிட்ட வந்து பொருந்தும். பொருந்தி முடிச்சதும் உடனே உங்களுக்கு உணர்வு வராது. கண்ணை முடிச்சதும் நம்ம மாமா வீட்டுல இருக்கோமா, நம்ம வீட்டுல இருக்கோமா அப்படின்னு செய்வோம். அப்படி ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆமா நம்ம வீட்டுலதான் இருக்கோமோ, இன்னைக்கு என்ன கிழமை, ஓ வியாழக்கிழமையா, சரி இன்னைக்கு சொற்பொழி போக வேண்டியிருக்கு அப்படின்னு என்ன, அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர்வு வரும். ஒரு செகண்ட் அகனதுக்கு அப்புறம் தான் உணர்வு வரும். அது வரைக்கும் உங்களுக்கு உணர்வு வராது. சாமி ஒவ்வொரு நிலையும் அதை பத்திரப்படுத்தி நமக்கு கொடுப்பாங்க. சரி, இப்படி குற்றாயினவாறு விளக்ககளில் அது என்ன செய்யுது, கொடுமைப்படுத்துது. அந்த வயிற்று வலி போய் கொடுமைப்படுத்துது. கூற்றுவன் எப்படி தண்டனை கொடுப்பானோ, எவன் எப்படி தண்டனை கொடுப்பானோ, அந்த கூற்றுவன் போல என்ன செய்யுது, இந்த வயிற்று வலி பதிவு செய்கின்றது என்று சொல்லி அடுத்து சொன்னாரு, கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். இவர் சேர்ந்தது சமண சமயத்துல. எப்படி பிரியாது வணங்கி இருப்பாரு சிவபெருமான அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு உரையாளர்கள்லாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனாதான் வருவர், மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் மேல் வினையும் செய்யும், இவை இலாதான் அறிந்து அருள் செய்வான் என்று சொல்வதற்கெனங்க, எந்த சமயத்துல போய் நீங்க சேர்ந்திருந்தாலும், எந்த தெய்வத்தை போய் நீங்க வணங்கி இருந்தாலும், அங்க வந்து அருள் செய்வது யாருன்னா அம்மையப்பராக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். அதனால பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். கடைசி பாட்டு என்ன சொன்னாரு, வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கினார் பெருமா. அடுத்து ஊழல் ஒரு பாட்டுல வரியில சொன்னாரு, என்னை அடைந்தார் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அப்படின்னு ஊழல் ஒரு பாட்டுல சொல்றாரு. சாமி, சிவபெருமானை யார் சாகின்றார்களோ அவருடைய வினையை நீக்குவது யாருடைய வேலையா, சிவபெருமானுடைய வேலையா. அவர் யார் அவரை தொழுகின்றார்களோ அவர்களுடைய துன்பத்தை நீக்குவது சிவபெருமானுடைய வேலையா. மழுவான் வளன் ஏந்தி மறை ஓதி மங்கை பங்கா தொழுவாரதுயரா இன தீர்த்தல் உன தொழிலே. சிவபெருமானுக்கு ஒரு தொழில் இருக்கு. என்ன தொழில், யாரு சிவபெருமான போய் வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுடைய துன்பத்தை நீக்கிறது சிவபெருமானுக்கு தொழில் அப்படின்னாரு. யார் சொல்ற, சுந்தரம் சிவன் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு அருளாளருக்குமே சொல்றாங்க. அதனால யார் அவரை போய் தொழுகின்றார்களோ அவருடைய வினையை நீக்கம் செய்வது சிவபெருமானுடைய. அந்த வினை நீக்கம் செய்யக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். ஏன் அப்படின்னா எல்லாருடைய வினையும் யாரு கையில இருக்கு, சிவபெருமான் கையில தான் இருக்கு. அதான் சொன்னாரு, வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் ஒருவன் என்று உன்னை அறிவித்து இரும்பின் பாவை எனைய நான் ஆடேன் என்று பாடேன் என்று ஆடேன் அன்பே அலறிடேன் உளறிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ முதலந்தம் ஆயினானே என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, வினைக்கேடன், உன் வினையை கெடுப்பவன் நானே அப்படின்னு சிவபெருமான் உன்னை அறிவித்து இரும்பின் பாவை எனைய நான் பாடேன் என்று ஆடேன் அப்படின்னு அந்த சுற்றத்துல சொல்றாரு. பாட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாடியிருக்கோங்க. வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் இன்னொரு பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சா, அதுல 2வது பாட்டு இந்த பாட்டு வருது அப்படின்னு தெரியும். அதுலதான் சொல்லுவாரு, வினைக்கேடன் என்பாய் போல. அந்த வினையை கெடுக்கக்கூடிய ஒரே சாமி யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர். வேற எந்த சாமியாலும் வினைய, ஏன்னா எல்லாரோட வினையும்
சிவபெருமான் கையில இருக்கு. அப்படி தன்னை அடைந்தால் வினை தீர்ப்பதென்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். அடுத்த பாட்டுக்குனாரு, காத்தால் காவல் இகழ்ந்தவையினால் கரை கண்டவர் கண்டுகொள் என்று விடற்று நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறி. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, சாமி இந்த குளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேனே, என்னை கொஞ்சம் காப்பாற்ற கூடாதா அப்படின்னாரு. யாரு? அப்பசாமின்னு சொல்றாரு. நான் குளத்துல கிடந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேனே, நீ கரையில நிக்கிறியே, கொஞ்சம் காப்பாற்ற கூடாதா? நீ என்னப்பா சொல்றது உன்னைய நீ காப்பாத்தணும்னு? நீ குளத்துல கிடந்து தானே நீ காப்பாத்துற, உன்னைய கடல்லே தூக்கி போட்டு காப்பாத்துறேன்னு காப்பாத்தினாரு சிவபெருமான். கடல்ல தூக்கி எரிஞ்சாங்க, சாமி அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தாரு. அப்படி நிறைய இந்த பாட்டுல சொல்றாரு. நிறைய இந்த பாட்டை ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மணி நேரம் விளக்க எடுக்கலாம், அவ்வளவு நிறைய இருக்கு விஷயங்கள். சரி, இந்த பதியம் பாடி முடிச்சதும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த சூளை நோய் தீர்ந்ததும் உடனே இந்த நியூஸ் எங்க போயிடுச்சு, சமணர்களுக்கு போயிடுச்சு. நம்மளுடைய மந்திரத்தை படிச்சு அவங்க என்ன சொன்னாங்க, நம்மளுடைய மந்திரத்தை படிச்சு அவன் வயிற்றுவலியை நீக்கிட்டு நம்ம சமயத்துல இல்லாம வேட்டு சமயத்துல போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அரசத்தை இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி, அந்த பாடல் புத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசட்ட சமணர்கள் எல்லாம் போய் சொல்லி அவரை என்ன பண்ணாங்க, முதல்ல போய் அழைத்து வாருங்கள் அப்படின்னா அவரை போய் அழைத்து வாருங்கள். உடனே அந்த சமணர்கள்லாம் வந்தாங்க, திருநாவுக்கரசர் பெருமானை வந்து அப்போது அவர் பாடும்போது சிவபெருமான் சொன்னாராம், திருநாவுக்கரசர் என்னும் நன்னாமம் ஏழுலகும் சென்று விளங்குக அப்படின்னு சிவபெருமான். அப்பதான் அந்த பதியம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சாமி அவருக்கு திருநாவுக்கரசருங்கிற பேரை எப்ப கொடுக்காரு, இந்த பதியம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்காரு. அது வரைக்கும் அவருடைய பேர் வந்து மருநீக்கியார் தான் பேர். அதுக்கப்புறம் தான் ஏழு உலகமும் திருநாவுக்கரசர் என்னும் நன்னாமம் ஏழுலகும் சிறப்புற்று விளங்குக அப்படின்னு சிவபெருமான் கோயில். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேர் என்ன பேரு, திருநாவுக்கரசர் என்று பேர். அப்படி பதியம் பாடி உடனே இவங்க எல்லாம் எந்த அழைக்க வந்தாங்க, யாரு, அந்த சமணர்கள்லாம் வந்து கூப்பிட வந்தாங்க. அப்போ வந்து இவர் வந்து பயப்படவே இல்லையா. சொன்ன அந்த நேரத்துல பாடின பாட்டுன்னா, அஞ்சுவது யாது ஒன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை அந்த இத. அப்ப அவங்க வந்து கூப்பிடும்போது அந்த இது தம்மைய இது வினை தீர்ப்பதென்றோ தலையா நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிடியறிவோம் பணிவோம் வல்லோம் அப்படின்னாரு. அவர் வந்து அழைக்க வரும்போது இந்த பதியத்தை பாடினாரு திரு நாவுக்கரசர். எதற்கு இன்னும் பயப்படுறது இல்லை, அரசர் வந்து கூப்பிட்டா எனக்கு எந்தவித பயமும் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை எஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிடியறிவோம் பணிவோம் வல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன சங்கவின் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று குறுகினோமே அப்படின்னாரு அப்பா சாமி. எதற்கண்டே எங்களுக்கு பயம் இல்ல, அந்த யமனுக்கண்டே நாங்க பயம் இல்லை, இந்த அரசர் கூப்பிட்டு நாங்க என்ன பயந்துடவா போறோம் அப்படின்னு அந்த அவங்க எல்லாம் வந்து கூப்பிட வரும்போது இவர் வந்து தைரியமாக சென்றாரா திரு நாவுக்கரசர். அப்ப எந்த அளவுக்கு உழைப்பு இருந்தா, சிவபெருமான் மேல நம்பிக்கை இருந்தா அரசர் கூப்பிட்டதும் இந்த பதியத்தை பாடி போயிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் நரகில் இடர்படும். நரகத்துல போக மாட்டோம், ஏன்னா அடியார்களை வந்து நரகத்துக்கு தெரியாம கூட்டு போயிட்டான்னா, யாரு, யமன் கூட்டு போயிட்டானா, அங்க யாருக்கு அடி விடுவோம், சிவபெருமானுக்கு. சிவபெருமான்கிட்ட யாருக்கு அடி விடுவோம், யமனுக்கு அடி விடுவோம். ஏற்கனவே மார்க்கண்டேயரை தொட்டதுனால என்னாச்சு, ஒரே மிதியில அவர் இறந்தே போனாரு. அதனால யமதூதரும் அஞ்சுவர் இன்சொல்லார் நயமந்து ஓதவல்லார் தவை நன்னினார் நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயன நாமம். அதனால யமதூதர்களும் பயப்படுவாங்களா சிவபெருமானுடைய அஞ்சலத்தை சொன்னா. அப்ப யமதூதர்கள் கண்டிப்பா பயந்துதான் ஆகணும். அதனாலதான் நாமார்க்கும் கொடியெல்லும் நமனை அஞ்சோம் நரகி இடர்படும். தெரியாம நரகத்துக்கு கூட்டு போயிட்டா கூட நரகம் என்னதான் மாறிடுமா, சிவலோகமா மாறிடுமா. அதான் இந்த பாட்டுல சொல்றாரு மாணிக்க பெருமான், கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு கொடிகடினும் நல்லேன் எனது அடியாரோட எல்லாம் நரகம் புகினும் அப்படின்னாரு. தெரியாம கூட்டு போயிட்டாலும் அடியார அந்த நரகமும் என்னதா மாறிடும், சிவலோகமாக மாறிடும். அந்த அளவுக்கு உயர்வா எப்படி சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம சிவபெருமானுக்கு அடியாரா இருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. எல்லாரையும் வணங்கக்கூடிய தெய்வம் யாரு, சிவபெருமான். அதனால அவருக்கு நம்ம அடிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய உயர்வு. இப்ப அடியார்கள்லாம் இப்ப எவ்வளவு ருத்ராஜம் போட்டுருக்காங்க, இப்படி ருத்ராஜம் போட்டா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பொண்ணு அணியன்னு நினைக்கிறவங்க சிவபெருமான் கொஞ்சம் தள்ளியே இருப்பான், கொஞ்சம் நீ அப்படி தள்ளியே இருப்பா அப்படின்பான் அப்படின்னு மாணிக்கவாசகர் பெருமான் சொல்றாரு. மணியக்கு அணியும் மரன் நஞ்சு மஞ்சி மருகி மின்னோர் பணிய கருணை தரும் பரன் தில்லை அன்னாள் சிறத்து துணிய கருதுவது இன்றே துணி துறைவா நிறை பொண்ணு அணிய கருதுகின்றார் பலர் மேன்மேல் அயலவரே. நிறைய பொண்ணு அணியணுங்கிறதுக்கு சிவபெருமான் அயலவரா இருப்பான். யார் ருத்ராஜம் நிறைய போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் எப்படி இருப்பாராம். நமக்கு அணிகள்னா எது அப்படின்னா ருத்ராஜமும்
திருநீர் தான் நமக்கு அணியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று திருநாவுக்கரசர் போன பல்லக்குல தூக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அடியாரு கிடைச்சது. அதனால நமக்கு கிடைக்கவே கொஞ்சம் பொறாமையா தான் இருந்தது. இருந்தாலும் கட்டுப்படுத்திட்டு நம்ம போக முடியாதனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதனால சந்தோஷப்பட்டு சரி யாருக்காவது கிடைச்சிருக்கல. ரெண்டாவது அதெல்லாம் பெரும் பேரு. இந்த குரு பூஜை நன்னாளன்றெல்லாம் திருக்கோயில்ல போய் வழிபாடு செய்வது, என்ன அடியார்களை தூக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைச்சதுன்னு அதை பயன்படுத்திக் கொள்வது. ரெண்டாவது புண்ணிய காலத்துல எல்லாம் நம்ம எங்க இருக்கணும்னா சிவாலயத்துல இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்தால் எண்ணில்லாத இறைவனுடைய அருளை நாம் பெறலாம். மற்ற காலங்களை காட்டிலும் புண்ணிய காலத்துல சிவபெருமானுடைய அருள் எல்லை இல்லாததா இருக்கும். அதனாலதான் புண்ணிய காலத்தை நல்லபடியா பயன்படுத்த வேண்டும். சோமவாரம், வேலைக்கிழமை குருநாள், அப்புறம் நாயன்மாருடைய குரு பூஜை, அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி போன்ற புண்ணிய காலங்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செய்தால் எண்ணில்லாத பலனை அடையும். சரி, அப்படி நாம இருக்கும் குடியெல்லும் நமனை எஞ்சும் நரகில் இடர்படும் நடலை எல்லும் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் எல்லும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அடியார்களுக்கு எப்பயுமே இன்பமே என்னாலும் தாமார்க்கும் குடியல்லா சங்கரன சங்கவின் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் பொய்மலர் சேவடியினே சென்று குறுகினோம். சிவபெருமான் போய் வழிபாடு செய்யும்போது குறுகி போனோம், நெஞ்ச நிமித்திக்கிட்டு போக கூடாது. சிலர் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது ரெண்டு கையை வீசிக்கிட்டு கீழே தொங்க போட்டுட்டு போக கூடாது, கையை இப்படி தூக்கி இப்படி பணிவோட தான் போகணும். அப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் நாவுக்கரசர் பெருமான். அப்படி கூட கூட்டு போனதுமே அவர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் என்ன தண்டனை கொடுக்கலான்னு அரசர் கேட்டாரு. செங்கச்சூளையில கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்ட்டாங்க. செங்கச்சூளையில ஒரு 7 நாள் உள்ள வச்சாங்க. யாரு? திருநாவுக்கரசர் பெருமான உள்ள வச்சு செங்கச்சூளையை வச்சு மூடிட்டாங்க. அவருக்கு உள்ள போனது எப்படி இருந்துதான், சிவபெருமான எந்த நேரம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கின்ற திருநாவுக்கரசர் பெருமானுக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீலலே. பூக்கை கொண்டரன் பொன்னடி போட்டிலர் நாக்கை கொண்டரன் நாமும் நவிழ்கினர் ஆக்கை கேயிரை தேடிய நாமந்து காக்கை கேயிரை ஆகி கழிவரே. விறகில் தீனன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கைத்தினாய் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. இந்த பதியத்தை பண்ணாரு. பாட 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செங்கச்சூளை அவருக்கு அப்படியே தென்றல் காத்து போல வீசினது. குளத்துல போய் உள்ள உட்காந்து அப்படி இருக்கும், குழு 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 குழுன்னு அப்படி இருந்ததுதான். யாருக்கு? பொய்கைன்னா குளம், குளத்துல போய் எப்படி குழு குழு குழுன்னு இருக்குமா, அங்க செங்கச்சூளை வெப்பம் தான் இருக்கணும். ஆனா சிவபெருமானை நினைத்து பதிகம் பாடிய காரணத்தினால் அவருக்கு தென்றல் காசு வீசியது, குளிர்ச்சியாக இருந்தது. மொத்தத்துல பிரிட்ஜில் இருந்த மாதிரி இருந்ததான் அவருக்கு. இந்த காலத்துல சொல்லணும்னா பிரிட்ஜில் அவ்வளவு சொகுசா உள்ள இருந்திருக்காரு திருநாவுக்கரசர் பெருமான். 7 நாள் கழிச்சு அதை திறந்து பார்க்காங்க, முன்னோட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வெளியே வராரு திருநாவுக்கரசர். ஆகா, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வராது அப்படின்னு சொல்லி உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி வேற ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணாங்க, பால் சோறுல நஞ்சை கொடுத்தாரு. பால் சோறுல நஞ்சை அப்படியே. ஏன்னா நஞ்சை யார் சாப்பிட்டா அது என்னதான் மாறுச்சு, சாமி கண்டத்தில் அடக்கினார் நஞ்சை. ஏன்னா எல்லா உயிர்களையும் காக்கும் பொருட்டு சிவபெருமான் நஞ்சை கண்டத்தில் அடக்கினார். அமுதத்தை சாப்பிட்ட தேவர்கள் இறந்தார்கள், நஞ்சை உண்ட சிவபெருமான் எப்பொழுதும் நிலையாக இருந்தார். அப்படி நஞ்சும் அமுதமாக்கினார் நடிவள்ளி அடிகளாரே என்று கூறுவதற்கெனங்க, இப்ப அவங்க நஞ்சு சோத்தை கொண்டு வந்தாங்க. பால் சோத்துல நஞ்சை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவருக்கு தெரியுது நஞ்சு இருக்குன்னு தெரியுது. எங்க சிவபெருமானுக்கு நஞ்சு என்ன பண்ணது, அது மாதிரி அவர் அடியாருக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி உண்டார். அப்படி உண்டதுமே நஞ்சும் அமுதமாக மாறியது. நஞ்சும் அமுதமாக்கினார் அடிவள்ளி. அப்படி நஞ்சையே அமுதமாக்கி உண்டார். அது ஒண்ணுமே செய்யல. அப்பயும் விடல. சரி இப்படி தப்பிச்சு வந்திருக்காருல, அப்பயாவது இறையருள உணரணும்ல. அவங்க அப்பயும் உணரல. உடனே என்ன பண்ணாங்க, யானையை விட்டு எப்படியாவது மிதிக்க விடணும்
அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க, யானையை ஏவி அவர்களுக்கு எல்லாரும் சுத்தி நின்றுட்டாங்க. திருநாவுக்கரச பெருமான எப்படியாவது யானையை விட்டு மிதிக்க வரணும்னு சொல்லி அவங்க அவங்க கூட்டம் பூரா சுத்தி நின்றுட்டாங்க. யானை என்ன பண்ணுச்சு, அப்படியே வந்தது. யானையை பார்த்தாரு. பார்த்ததுமே பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டாரு திருநாவுக்கரச பெருமான். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும், இந்த பதியம் இருக்குல்ல, அந்த பதியத்துல யானையை பார்த்ததுமே இவருக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா விநாயகர் பெருமான் ஞாபகம் வந்தது. கழுமலை கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வளமேந்தி 2 சுடரும் வான் கைலாய மலையும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னாரு. பதியத்தை பாடும்போது அப்படி சொன்னாரு. வந்திருப்பது அந்த கணபதியே அப்படின்னாரு. உடனே கணபதி ஆகிய இருக்கக்கூடிய யானை என்ன பண்ணது, உடனே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் எட்டி உதைத்தது. சமணர்கள் எல்லாம் எட்டி உதைச்சு ஒரு மாலையை கொண்டு வந்து யாரு கழுத்துல போட்டது, திரு நாவுக்கரச பெருமான். உடனே எல்லாரும் அதிசயித்தார்கள், எல்லாம் அரண்டு ஓடினார்கள். ஏன்னா இந்த பதிகத்துல அவ்வளவு சிறப்பு. யாராவது ரொம்ப பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதிகத்தை பாடினீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பயமும் இல்லாம நீங்க பாட்டு தைரியமா நள்ளிரவுல கூட நீங்க நடந்து போய்கிட்டே இருக்கலாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்குங்க, கிராமத்துல ஒரு பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயந்த கோளாறா இருக்கு, எப்படியாவது திருநீர் பூச்சி விடுங்க அப்படின்னாங்க. அந்த நேரத்துல இந்த பாட்டை தான் போய் படிச்சேன். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருதும் இல்லைன்னு சொல்லி அந்த பதியத்தை பாடி திருநீர் பூச்சிட்டு வந்தேன். இருக்க இடம் தெரியாம பயந்த கோளாறு போய் அந்த பிள்ளை சரியாயின்னு சொல்லி போன் வந்தது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த பதியம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வரும். அடியார்களை ஒண்ணும் செஞ்சிட முடியாது, எதை கண்டு பயமும் பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட ஆள்கிட்ட இருக்கோம், சிவபெருமான் கிட்ட இருக்கோம். எவ்வளவு தனிச்சிறப்பு சொல்லுங்க பார்ப்போம். சாமியை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அடியார்களுக்கு மட்டும் சாமி எப்போதுமே நம்ம கூடயே ஒன்றாய் உடனாய் எப்போதுமே நம்ம பக்கத்திலே இருப்பாரு சாமி. நம்ம கூப்பிட்டா ஓடி வந்துடுவாரு சாமி. ஏன்னா அடியார்களுக்கு ரொம்ப அருகில இருப்பாரு சிவபெருமான். பெருமையால் தம்மை ஒப்பார். சிவபெருமானை ஒப்பிட்டு ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அவருடைய அடியார்களை மட்டும்தான் சொல்ல முடியும், மற்ற தெய்வத்தை கூட சொல்ல முடியாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அவர் ஒப்பிட்டு யார சொல்லலாம், சிவபெருமானே சொல்றாரு, என்னை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே அடியார்னா அடியார்கள் அப்படின்னாரு. பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னாரு சுந்தரம் சாமிகிட்ட சொன்னார். அதனால அடியார்கள்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்னா, அடியார்களை நாம் சிவபெருமானாக பாவிக்க வேண்டும். எப்படி சிவபெருமான வழிபாடு செய்யறோமோ அதே போல அடியார்களையும் நாம வழிபாடு செய்யணும். அது படமாட கோயில், அடியார்கள் நடமாட கோயில். அப்ப சிவபெருமான் நம்ம கண்ணால பார்க்கலன்னா கூட அடியாருடைய திருவேடத்துல விபூதியும் ருத்ராட்சத்திலையும் நாம சிவபெருமானை பார்க்க வேண்டும். இவர் எனக்கு பிடிக்காதுங்க, இவர் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல, நீ யாரை பார்க்க வேண்டாம், அவருடைய வேடத்தை மட்டும் பார்க்கணும். விபூதி ருத்ராட்சத்துல சிவபெருமான் விலகி தோன்றுகின்றார். ஐயா வணக்கம். இதுல என்ன இருக்கு தப்பு? அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நமக்கு பிடிக்காதவங்களோ அந்த வேடத்துக்கு மரியாதை கொடுக்கலனாலும் குற்றம், வேடத்துக்கு மரியாதை கொடுக்கலனாலும் குற்றம். விபூதி ருத்ராட்சத்துக்கு மரியாதை கொடுக்காம அலட்சியமாக போனா கூட அது குற்றம் வந்துடும். அதாவது எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டாது ஈசன் திறமையை பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சிருள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாம். அப்படி பார்த்ததுமே நம்ம அவர்களை சிவமாக, அதான் ஈசன் திறமையை பேணிட்டாரு, சிவமாக பாவித்து நம்ம செலுத்தக்கூடிய வணக்கத்தை செலுத்தி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. உடனே என்ன எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, கடைசியா கல்லை கட்டி கடல்ல வீசி எரிஞ்சிட வேண்டிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அரசத்தை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நம்ம மந்திரத்தினாலதான் ஒவ்வொரு இதுலையும் தப்பிச்சு வந்திருக்காருன்னு அவங்களுடைய கற்பனை. நம்ம மந்திரத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னா இவங்க மந்திரத்தை பயன்படுத்தி இருக்கலாம்ல, அவங்களால முடியல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சொல்லி என்ன செஞ்சாங்க, அரசர்கிட்ட இல்லாததெல்லாம் சொல்லி உடனே அவரை கல்லை கட்டி கடலில் தூக்கி எறிந்தார். கல்லை கட்டியாச்சுன்னா மூழ்குமா நம்ம மிதக்குமா, முங்கிருமா? கல் முங்கத்தான் செய்யும். அது ஆளை வேற கட்டி போட்டோம்னா ஆளே வெயிட்டு, அது என்ன முங்கத்தான் செய்யும். அப்படி தூக்கி போட்டாங்க. உடனே அந்த நேரத்துல சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதல கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று அந்த பதியத்தை பாடினார். ஒவ்வொரு பாட்டும் அதுலயும் இந்த பஞ்சாட்சர பதியத்துல இது ரொம்ப 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 முக்கியமான பாட்டு. காதலாய் கசிந்து சொற்றுணை வேதியன் மற்றுப்பட்டன துஞ்சலும் துஞ்சல், இந்த 4 பதியமே ரொம்ப ரொம்ப அஞ்செழுத்து பதியம்னே பேரு.
சொற்றுணை வேதியன், சோதியும் ஆனவன். எல்லாரும் சொல்றாங்கல்ல ஜோதியே கடவுள் அப்படிங்கிறாங்கல்ல, அருட்பெருஞ்சோதியே ஆண்டவர்ங்கிறாங்கல்ல. சில மதத்திலாம் சொல்றாங்கல்ல அருட்பெருஞ்சோதியே ஆண்டவர், ஜோதி கடவுளா? சாமி ஜோதியாவும் இருப்பார், ஜோதியும் ஆனவன். அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஜோதியும் ஆனவன். ஆனா ஜோதி கடவுள் கிடையாது, ஜோதியாவும் இருப்பார். சாமி எல்லாவற்றையும் கடந்தவர். அவர் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அழியும் அல்ல. இன்ன தன்மை நின்ற அறிவொன்னாயுமானை எளிவந்த பிரானை அன்னம் வைக்கும் வயற்பலன தனி ஆறுதானை மறக்கலுமாமைங்கிறாரு சுந்தரம் சாமி. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். நம்ம இன்ன தன்மைன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவர் சிவபெருமான். அப்படி இவர்கள் எல்லாம் இது என்ன பச்சை தனியா, இது என்ன தெரியா? சரி ஏடு அவன் ஜோதியாவும் இருப்பாரு, ஆனா ஜோதியே கடவுள். சொற்றுணை வேதியன் சோதிமான், பொட்டுணை திறந்தடி பொருந்த கைதொல கட்டுணை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சணும், கல் தூணை கட்டி கடலில் பாய்ச்சணும், நட்டுணையாவது நமச்சிவாயவே. இது எதுக்கு ஓமானம் அப்படின்னா, நம்மள சாமி இந்த கடலை பிறவிங்கிற கடல்ல நம்மள சாமி என்ன பண்ணியிருக்காரு? இன்பம் துன்பம், அதாவது நல்வினை தீவினை என்கின்ற கயிற்றால் நம்மளை கெட்டி இந்த பிறவி என்கின்ற கடலில் விட்டுருக்காரு. இப்ப இதுல இருந்து நம்ம தப்பித்து கரையை அடைய வேண்டும் என்றால் எதுக்கு நம்மை கரை சேர்க்கும் என்றால், ஐந்தெழுத்து நம்மளை கரை சேர்க்கும். நட்டுணையாவது நமச்சிவாயவே, நமக்கு தெப்பமாக இருந்து தோணியாக இருந்து நம்மை கரை சேர்ப்பது அஞ்செழுத்து. நமச்சிவாயம் யார் கூறுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த பிறவி என்கின்ற கடலில் இருந்து தத்தளித்து எங்க கரை சேருவார்கள். அதுதான் அந்த பாட்டுக்குரிய உள்கருத்து. சொட்டுணை வேதியன் சோதிவானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதொல கட்டுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும், நட்டுணையாவது நமக்கு நல்ல துணையாக இருப்பது எதுவென்றால் பஞ்சாட்சரம் ஆகிய ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாயம் தான் நமக்கு தெப்பமாக பயன்படுவது. அதை கூறி கூறி என்ன செய்யணும்? கரையை நாம் அடைய வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்ற. அப்புறம் பூவினுக்கு அருங்கலம் பொங்குதாமரை, ஆவினுக்கு அருங்கலம் மரணஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம். இப்படி ஒவ்வொரு இந்த பதியம் உள்ள படிக்கிட்டே வர்றாரு. அஞ்செழுத்து பாடிட்டு கடைசி வாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொல நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லை. முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரண் ஆதல் திண்ணமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. நமக்கு நன்னெறியாவது எது? முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன். முதல் நெறிய சொன்னதே யாரு? முக்கணனாக விளங்கக்கூடிய சிவபெருமான். அந்நெறியை சென்று சிவபெருமான் சொன்ன நெறியை யார் பின்பற்றுகின்றார்களோ அந்நெறியை சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயம். எப்படி சொல்றாரு? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது அதிகம் பண்ணாரு. கல்லும் மிதந்து வந்தது, அப்படி கரை சேர்ந்தார். அது கரையேறி குப்பம்னே பேரு. அங்க இதுகிட்ட இருக்கு, நம்ம கடலூர்ல இருக்கு. அங்க கரை சேர்ந்தார் இவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் மன்னர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு திருநாவுக்கரசு பெருமானை பார்த்து, யாரு? சமண மதத்தினுடைய அரசர் திருந்தி என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் திருந்தி மறுபடியும் சைவ சமயத்துக்கு பெரிய ஒரு அரசராக திகழ்ந்தார் அந்த சமண மதத்தினுடைய பல்லவ மன்னர். சமணர்கள்லாம் பல்லவ மன்னர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அவர் திருந்தி நல்ல சிவபெருமான வழிபாடு பண்ணி பாடலிபுத்திரம் என்கின்ற அந்த நகரத்தை குணபரவீஸ்வரம் என்கின்ற தலமாக ஆக்கி சிவாலயம் கட்டினார் அந்த மன்னர், அந்த பல்லவ மன்னர். அவ்வளவு சிறப்பு. குணபரவீஸ்வரம் என்ற அந்த திருக்கோயிலை கட்டி அங்க நீ போனீங்கன்னா தெரியும், கடலூர்ல அங்க அந்த திருக்கோயிலை கட்டி சிவாலயம் கட்டி வழிபாடு செய்தார் அந்த பல்லவ மன்னர். அதுக்கப்புறம் இவர் கரை சேர்ந்தது உடனே அந்த நன்றியை கூறி ஒரு பதியம் பண்ணார். ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்தான் இமையவருக்கு அன்பன் திரு பாதிரி புலியோர் தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியவங்களுக்கே அப்படின்னு அந்த பதியத்தை பாடினார். இப்படி பாட்டு ஒவ்வொரு பாட்டும் அப்போஸ்தலனுடைய பாட்டு நமக்கு பெரும் சிறப்பு. இந்த பதியத்தெல்லாம் பாடுறதுக்கு நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கேன். அதுக்கே சிவபெருமானுக்கு நம்ம என்ன செய்யணும்? எத்தனை பிறவி எடுத்து தொண்டு செஞ்சாலும் நமக்கு அது ஈடாகாது. இந்த பதியத்தை பாடுறதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்க யாருங்களா சார் இத்தனை வருஷமாங்க கேட்டுப்பாங்க. குணபரவீச்சரம் சரி,
என்ன அப்படி ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு இந்த பிறவில நமக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த அடியார் கூட்டம் இதெல்லாம் சிவபெருமான் அருள் இல்லாம என்ன செய்யாது, கிடைக்கவே கிடைக்கும். அடியார் திருக்கூட்டம் நமக்கு கிடைக்கிறது ஆச்சரியம், சிவாலயம் சென்று வழிபாடு செய்யறது ஆச்சரியம், திருமுறைகள் பாடுறது அதிசயம். இதெல்லாம் நமக்கு சாமி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஏற்கனவே பண்டைய பேர்ல செய்து வச்சிருந்தா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏற்கனவே தவம் உடையாருக்கு தான் கிடைக்குமே தவிர தவம் இல்லாதவர்களுக்கு கிடைக்காது. நமக்கு அந்த பாக்கியத்தை சிவபெருமான் கொடுத்துருக்காரு அப்படின்னா அது சிவபெருமானுடைய எல்லையில்லாத கருணை. ஏற்கனவே தவம் செஞ்சிருந்தாதான் இதெல்லாம் கிடைக்கும். அது எந்த வயசுல எப்ப வரணுங்கிறது கூட சிவபெருமான் தான் முடிவு பண்ணுவாரு. புரியுதா உங்களுக்கு? சில இப்ப சின்ன பிள்ளையில வந்துட்டாரா, இவன் 30 நிறைய தவம் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இது அவங்களுக்கு ஏற்கனவே பல பிறவில சிவபெருமான வழிபாடு பண்ணி 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 பிறவில வந்துருச்சு. இப்ப அடி 21 வயசுலதான் வந்தேன். அதனால நம்ம தவம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருடைய தவம் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். அப்ப சமயம் 61 வயசுலதான் வந்தாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சமயம் 61 வயசுலதான், அப்பதான் சைவ சமயத்துக்குள்ளே வர்றாரு. அவர் ஒவ்வொரு அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தவர்தான் சிவபெருமான் அவர்களை ஆட்கொள்வார். இப்ப 61 வயசு ஆனாலும் சாமி விடலையே. இப்ப சிறு வயசுல வந்தாலும் அவங்களும் விடல, சரி வயது முடிந்த இருந்தா கூட அப்பயும் விடல. பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் வேலநாய் கழிந்த நாளும் மெடிவோடு மூப்பு வந்து கோலநாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் கேளுலாம் பழனவேலி திரு கொண்டிச்சரத்துள்ளானே அப்படிங்கிறாரு அப்பர் சாமிகள். பாலன பருவத்துல வழிபாடு பண்ணாலும் பரவாயில்லையா, பாலநாய் கழிந்த நாளும் பனிமலர் நடுத்தர வயதுல 25 வயசுல கல்யாணம் முடிக்கிற வயசுல எப்படிங்க நான் சிவபெருமான கும்பிட முடியும்? சில வயசு இல்ல, அப்படினாலும் பரவாயில்லையா, வயசான காலத்துலயே வந்துடணும். அதுதான் எப்படியாவது சிவபெருமான வழிபாடு பண்ணிடுறோம் இந்த பிறவில. அப்போ சில பேர் சொல்றாங்கல்ல, வயசான காலத்துல போறதை விட்டு என்னங்க நீங்க காலையில இருந்து கோயிலுக்கு போயிடுறீங்க, பக்கத்து இருக்காரங்க சொல்றாங்கல்ல. அப்படின்னு ஒரே காலத்துல கேட்டேன். அப்படின்னு 20 வயசுல கோயிலுக்கு போகும்போது பக்கத்து இருக்காரங்க சொல்லுவாங்க, தம்பி என்னங்க தம்பி காலையில ருத்ராஜத்தை போட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க, என்ன தம்பி 60 வயசுல போறதை விட்டு கல்யாணம் முடிக்கிற வயசுல அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னேன், நாளைக்கு நம்ம இருப்போங்கிறது நிச்சயம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க பேசவே இல்லை. நீங்க போயிட்டு வாங்க தம்பி அப்படின்ட்டாங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது, இருக்கும் போதே ஈஸ்வரை தேடி ஓடிடணும். இல்லைன்னா அடுத்து நாளைக்கு பிறகு இருந்தா தான் உண்டு. அடுத்த நொடி என்ன கூட சொல்ல முடியாது. நாளைக்கு விடுங்க, அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது இராதி குழம்புதான்னாரு, அடுத்த நொடி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால எந்த பிரிவில் சிறு வயசுல ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்ல இப்பயாவது கிடைச்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிவபெருமானை நல்லா வழிபாடு செய்து இந்த பிறவிய நல்ல அடியார்களோடு இருந்து நல்லா கழிக்கணும். மிக ஒரு காலம் இனி இங்கு இல்லை, காலம் உண்டாகவே சிவபெருமான் மேல் காதல் செய்து உய்யக்கூடிய வழியை நாம பார்த்தோம். அப்படி எந்த பருவத்தில் இந்த பருவத்திலாவது கிடைச்சிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இனி கடை தேர்வதற்கு உண்டான வழியை நாம தேடிக்கொள்ள வேண்டும். நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கலாம், குடும்பத்தோட சந்தோஷமா கணவன் மனைவியோட இருந்து குழந்தை குட்டிகளோட இருந்து சிவபெருமான வழிபாடு செய்யும். எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தால் மறவாமை. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா சிவபெருமான் திருவடியை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுச்சா? அதுதான் நல்ல சந்தோஷமா வீட்டுல சௌக்கியமா குழந்தை குட்டியோட இருந்து அவங்களும் என்ன செய்யணும், திருக்கோயில் கூட்டு வந்து அவங்களும் வழிபாடு பண்ணணும். அதுதான் உங்க வேலை. அதுக்குதான் சிவபெருமான் உங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்காரு. குழந்தை சிவபெருமான் எதுக்கு கொடுத்துருக்காரு? அவனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்து அவன் கடைசி காலத்தை நீ பாத்துக்கிடுவான் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. நம்மளை கடைசி அவன் இருந்து நம்மளை பாத்துக்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஆண் குழந்தையும் அப்படி இருந்திருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடைசி காலத்துல தாய் தந்தையரை வச்சு காப்பாத்துற இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா 4 குழந்தை 5 குழந்தை ஆண் குழந்தை உள்ள வீட்டுல எல்லாம் 4 பேருமே விட்டு அவங்க நடுத்தருவில் இருக்காங்க அந்த அம்மா. புரியுது அவங்களுக்கு? அதனால எல்லா குழந்தையும் காப்பாத்துன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இன்னொன்னு அவங்களை நம்பி நீங்க இருக்கக்கூடாது, நீங்க சிவபெருமான நம்பி மட்டுமே இருங்க. நம்மள கடைசி காலத்துல நம்ம ஒரு நல்ல நிலைக்கு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் சிவபெருமான் தான். நம்மளை கடைசி நம்ம உற்றார் ஆறுலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனர்களால் நமக்கு உற்றார் யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க, மனைவி மக்கள் வர மாட்டாங்க, குழந்தை குட்டி வர மாட்டாங்க. கடைசி காலத்துல சிவபெருமான் ஒருத்தர் தான் அவங்க கூட எப்பயுமே இருப்பாரு. அதனால அவரை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறக்க. காலை எரிச்சதுமே அவரை ஞாபகப்படுத்தணுமா, கையில 5 இருக்கா நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி அதுக்குதான் சாமி நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காகவே கையில் 5 இந்த கையில் 5 இந்த கை காலில் 5 கொடுத்து நமக்கு ஞாபகப்படுத்துறது. இதுதான் நல்லா கவலை. சரி, அப்படி இப்படி எல்லா நிலையிலையும் என்ன பண்றாரு அப்ப சாமிகள் இந்த கடலை கட்டி தூக்கி எறிஞ்சதும் அப்படியே அவரை தெரிஞ்சு அதுக்கப்புறம் பதியம் பாடி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலமா சென்று பாட ஆரம்பிச்சிடறாரு நமது திருநாவுக்கரசு. அப்படி நேரம் எங்க வர்றாரு அப்படின்னா
இப்ப சிதம்பரத்துக்கு நேரா வர்றாரு. யாரு? அப்பசாமி சிதம்பரம் வர்றாரு. வந்து அங்க வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வரவேற்பதற்கு தனியா சேக்கிழார் சாமி நிறைய சொல்றாரு. திருநாவுக்கரசு பெருமானும் அந்த வனங்கள் எல்லாம், நந்தவனங்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் எப்படி வரவேற்றது என்றெல்லாம் நிறைய சொல்றாரு. சொல்லி அவர் உள்ள போய் திருத்தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். போகும்போது எப்படி போனாராம்? ஒன்று இருந்து நினைவுங்கள். உள்ள போகும்போதே ஒன்றிருந்து நினைச்சாராம் அப்பசாமி. ஒன்று இருந்து நினைவுங்கள் ஊனமேல் ஒன்றில்லை, கன்றிய காலனை கடிந்தான் தன் அடியவர்க்காக சென்று தொழுமின்கள், தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அப்படி போனாராம். சிவபெருமான் எப்போ வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாராம். சிவபெருமான் கேட்டாராம். அவருக்கு அந்த உணர்வு இருக்கு. அது மாதிரி சிலம்போசம் அவருக்கு கேட்டிருக்கு திருநாவுக்கரசு பெருமானுக்கு. யாரு மனம் ஒன்று செல்கின்றார்களோ அவர்களுக்கு சிதம்பரத்துல சிலம்போசை கேட்கும். அப்படி அல்லாதவர்களுக்கு, பக்குவம் அல்லாதவர்களுக்கு சிலம்போசை கேட்காது. அப்ப எப்ப கேட்கும்னா அந்த பக்குவம் வரும் காலத்தில் கேட்கும். அதான் கேட்கலன்னு சொல்லிட்டு நானும் போய் தாங்க பாக்குறேன், எனக்கு ஒரு சிலம்போசை கூட கேட்க மாட்டேங்குன்னு நீங்க நினைக்க வேண்டாம். அதுக்குரிய காலம் வரும்போது கேட்கும். அப்படி அப்பசாமியுடைய நிலை எப்படி? எந்த நேரம் சிவபெருமான சிந்திக்கின்ற நிலை. அப்படி போகும்போது அவருக்கு சாமியை பற்றிய சிந்தனைகள் இருந்ததுனால, ஒன்று இருந்து நினைத்தது காரணத்தினால, என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்புன்னு சொல்லி அவருக்கு அந்த இது கேட்டதும் உடனே, சாமி நான் எதுக்கு தெரியுமா சாமி வந்திருக்கேன் அப்படின்னாராம். என்ன சொன்னா? பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவன். உன்னுடைய ஆடல் காண்பதற்கு தான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னாராம். யாரு? அப்பசாமி. வேற ஏதாவது வேணுமாப்பா அப்படின்னாராம். இன்னொன்னு வேணும் சாமி அப்படின்னா. சொல்லு அப்படின்னாராம் சிவபெருமான். வேற ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க ஆடுவீங்கல்ல, அப்ப அம்பாலும் சேர்ந்து உங்க கூட ஆடணும் அப்படின்னாராம். எவ்வளவு சிறப்பா இருக்கு. சரி வேற ஏதாவது வேணுமா அப்படின்னாராம். எப்பவுமே சாமி ஒன்னோட விட்டுற மாதிரி வேற ஏதாவது வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம போதுங்கிற வரைக்கும் கேட்பாரு சாமி. அடுத்து வேற ஒண்ணும் இல்ல சாமி, இன்னொரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு. கேளுப்பா அப்படின்னா. இல்ல சாமி கேட்க கொஞ்சம் கூச்சமா இருக்கு, இருக்கட்டுமா? சும்மா கேளு அப்படின்னாரா. நீங்க ரெண்டு பேரும் ஆடும் போது நான் அடியார் திருக்கூட்டத்தோடு அதை காணணும் அப்படின்னாராம். அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னாராம் சிவபெருமான். போதும் அப்படின்னாராம். இது போதும் சாமி அப்படின்னாராம். உடனே கூட்டமாம் குவிமுலையால் கூடனி ஆடுங்க. கூட்டம்னா அடியார் திருக்கூட்டத்தோடு அதை கண்டு காண நீ குவிமுலையாளாக விளங்கக்கூடிய உமையம்மையோடு இருந்து நடனம் புரிவதை நான் அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து காண வேண்டும் என்று சொன்னதும் உடனே சிவபெருமான் நடனம் புரிய அடியார் திருக்கூட்டத்தோடு இருந்து கண்டுகளித்தாராம். யாரு? அப்பசாமி. அதுக்காக சிதம்பரம் போனேன் அப்படின்னாரு. போய் அதுக்கப்புறம் அந்த திருத்தொண்டுகள்லாம் பல செய்து கொண்டே இருக்கும்போது இங்க சீர்காழியில 3 வயசுல ஞானப்பால் அருந்தி கொண்டிருக்கின்றார் திரு ஞானசம்பந்த பெருமான். முதல் சந்திப்பு ஆக போகுது. அங்க தொண்டு இருக்கும்போது ஞானப்பால் அருந்தி தோன்றி செவியன் பதியம் பாடிக்கிட்டு இருக்காருங்கிற செய்தி யாருக்கு வருது? திரு நாவுக்கரசு பெருமானுக்கு. உடனே சிதம்பரம் நடராஜ பெருமான்ட்ட, சாமி எனக்கு ஒரு உத்தரவு வேணும், அந்த பிள்ளைய போய் நான் பார்க்கணும் அப்படின்னாராம். சாமி உத்தரவு கொடுத்ததும் உடனே ஒடியே வரானாம். இடுப்புல துண்டை கெட்டிக்கிட்டு இந்த அதுவும் அவருடைய நிலைய சொல்லும் போது சேக்கிழார் சாமி சொல்றாரு, சிந்தை இடையறாத அன்பா. சிவபெருமான் மேல அப்படி ஒரு அன்பு, சிந்தை இடையறாத அன்பு. அங்க நடந்து வர்றதுல கூட சிவபெருமானை சிந்திச்சுக்கிட்டே வர்றாரு சீர்காழிக்கு. சிந்தை இடையறா அன்பும் சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் மந்திரி கண்ணீர் மலையும். அந்த கண்ணீர் நனைஞ்சு 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 திருநீர் பூசி பாருங்க 17 இடங்களையும் அப்படியே திட்டு திட்டா இருக்கான். கண்ணீர் நனைஞ்சு 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 இப்ப நம்ம திருநீர் பூசிருக்கோம், 17 இடங்களை பூசினதும் 1 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா சுத்தமா திருநீரே இருக்காது. திருநீர் இல்லாத வேர்வையிலே அழிஞ்சிடும். சிலர் பாத்தீங்கன்னா பூசினது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சிலவருடைய உடம்பு வந்து அப்படி. இவருக்கு எப்படின்னா அந்த கண்ணீர்ல அடிக்கடி சாமி நினைந்து நினைந்து உருகி 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 கண்ணீர் வடிச்சு 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 அந்த திருநீர்ல திட்டு திட்டா தெரிஞ்சுட்டே இருக்கும். திருமேனி தண்ணியில் அசை உடம்பு சதம் ஆடுதான். திருமேனி தண்ணியில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உளவார படையும் மந்திரி கண்ணீர் மழையும் வடிவில் பொலி திருநீரும் அந்தமில்லா வேடத்து அரசும் வந்து எதிரணைய. அப்ப ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் அப்படி 2 பேரும் ஒன்னோட வந்து சந்திச்சாங்க. சந்திச்சது நேரம் சாச்சாங்க. அப்படி திருநெல்வேலி போய் விழுந்தாங்க. குழந்தை காலில் போய் யார் விழுந்தா? 70 வயசு ஆளு போய் அப்படி போய் விழுந்துட்டு. அந்த நேரத்தில் வயசு அவருக்கு 70 வயசு. யாருக்கு? திரு நாவுக்கரசு பெருமானுக்கு 61 வயசுல ஆட்கொள்ளப்பட்டு 70 வயசுலதான் திரு ஞானசம்பந்த பெருமானையும் சந்திக்கிறார். அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்ததும் உடனே அவர் என்ன பண்ணாரு? விழுந்து இருந்துச்சுங்க அவருக்கு 2 கையும் பிடிச்சி தொட்டுக்கிட்டார். எனக்கு தெரியுமா? ஏன்னா ஓரப்பணி செஞ்ச கையினால கையவே அவர் திருவடியாக எண்ணி 2 கையை இப்படி ஒத்தி வச்சாராம் திரு ஞானசம்பந்தர். அப்ப 2 பேரோட சந்திப்பு எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. சேக்கிழார் சாமி இவ்வளவு உணர்வு பூர்வமா சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த அவரு அந்த
அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. சிந்தை இடையறாத அன்புன்னா அது ஏற்கனவே ஒரு பாட்டு சொல்றாரு, சிதம்பரத்துல வச்சு சொல்றாரு, பணக்கை மும்மலம் வேலை முறித்தவன் நினைப்பு ஒரு மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புமாம் அம்பல கூத்தனை திணைத்தொழுதும் மறந்து உய்வனம். அவன் செய்கின்ற கருணைய திணைத்தொழுது கூட என்ன செய்யக்கூடாதான், மறக்கவே கூடாதான். மறந்து நம்ம மனிதனா பிறந்ததுக்கு லாயக்கே இல்லை அப்படிங்கிற. அவன் செய்கின்ற கருணை அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மள கூடயே இருந்து போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா சாமி என்ன வேலை பார்க்கறாரு, 24 மணி நேரம் டியூட்டி. நாம டியூட்டிக்கு போனா எவ்வளவு நேரம் வேலை வைப்போம்? இங்க பாருங்க, 8 மணி நேரம் டியூட்டின்னு சொல்லுங்க வார வேலைக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் வேற எதாவது பாத்துக்கிறேன் விடுங்க ஓடிடுவோம். வேணா ஓவர் டைம் வேணா ஒரு 2 மணி நேரம் பார்க்கலாம், ஒரு 10 மணிக்கு வேணா என்னை விட்டுருங்க. அதுக்கு கூட அந்த 12 மணி நேரம் 15 மணி நேரம் என்ன இருக்க முடியாது, நான் வேற மில்ல போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓடிடுவோம். ஆனா சிவபெருமான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. புடி நம்ம உண்றதுக்கு நேரம் இருக்கு, உறங்குறதுக்கு நேரம் இருக்கு. சிவ பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் தைரியமா உறங்குறாங்க. 8 மணி நேரம் உறங்கலாமா? சிலவர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட உறங்குறாங்க. அப்படி உறங்கலாமா? நமக்கெல்லாம் 6 மணி நேரம் தான். 6 மணி நேரமே அதிகம். 5 மணி நேரம் தான் உறங்கணும். உறங்குறத பத்தியே சிந்திக்கவே கூடாது. உறக்கத்துல மூட்டை கட்டி வச்சிடணும். அந்த ஓய்வு நேரம் இரவு பொழுது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் உறங்கணும். அதுக்கப்புறம் அதிகாலையில் வெள்ளனத்துல எழுந்து வழிபாடு செய்யறதான் பார்க்கணும். அதிகாலை நான் 4 to 6 எந்திரிக்கிறவங்க கைத்துக்கு வைப்போம். ரொம்ப கம்மியா தெரியுது. எல்லாரும் எந்திரிச்சிடணும், 4 to 6 எந்திரிச்சிடணும். அதுல ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலையில் 10 மணிக்கு அனுப்பணும். புரியுது அவங்களுக்கு? அப்படின்னு செய்வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அதிகமா தூங்குறாங்க. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விளையாட்டு அதிக வேண்டி இருக்கு. சரி, அது அவங்களுடைய சுதந்திரம், வேண்டாம், அதை விட்டுருவோம். இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், அந்த 4 to 6 எந்திரிச்சு பழகணும். முன்னேறது கஷ்டமா பாத்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. முன்னேறது கஷ்டம். வழிபாடுக்கு நமக்கு ரொம்ப முக்கிய தேவை என்னன்னா, அதிகாலை காலம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட அதிகாலை 4 to 6 நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரி, 2வது பூ பறிப்பதற்கு அதுதான் உகந்த காலம். அந்த நேரத்துல வண்டுகள் போய் மொய்த்து அந்த தேனை உரின்பதற்கு முன்னாடி நமது மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு காத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதான் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகினாரு. அது விடுவதன் முன் வெண்ணீட்டை அணிந்து அப்படிப்பாரு அப்பர் சாமிகள். விடுவதன் முன் வெண்ணீட்டை அணிந்து பணி செய்யணும் நிறைய சொல்றாரு. சரி, எல்லா எல்லாருமே விடுவதற்கு முன்னாடி தான் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க, விடுவதற்கு பின்னாடி எந்திரிக்க சொல்லல. அதனால இனிமே விடுவதற்கு முன்னாடி எந்திரிச்சு உங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முக்கியமா வழிபாடு செய்ய போயிருங்க. அதுல எந்திரிச்சதுமே இறைவனை வழிபாடு செய்யணுங்கிற நோக்கத்தோட எந்திங்க. பார்ப்போம். இப்ப என்ன, அவர் 8, 8:30 தானே வேலைக்கு போறாரு, இப்ப என்ன என்ன செய்யக்கூடாது. சரி, அப்படி அப்பர் சாமிகள் என்ன பண்ணாரு, இந்த பதிகத்தை பாடினார். என்ன பதிகம்? எந்த பதிகம் பாடினாரு அப்பர் சாமிகள்? அது 2 பேரும் சந்திக்கிறாங்க. சிந்தை இடையரான்பும் திருமேனி தல்லில் அசைவும் கந்தை அவங்க கருத்தும் கையில். அவர் 2 பேரும் முதல் சந்திப்பு சந்திக்கிறாங்க. ஞானசம்பந்தர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து போய் வழிபாடு செய்யறாங்க. வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் முதல் சந்திப்புல 2 பேரும் போல, கடைசி சந்திப்புல தான் தொடர்ந்து போறாங்க. முதல் சந்திப்புல சந்திச்சதும் அதுக்கப்புறம் அப்பர் சாமிகள் பிரிஞ்சிடறாரு. பிரிஞ்சு இது இங்க வர்றாரு, தூங்கானை மாடத்துக்கு வர்றாரு. தூங்கானை மாடத்துக்கு உடனே அப்பர் சாமி கேட்கிறாரு, சாமி திரும்ப விண்ணப்பம் சொல்றாரு. பெருமானே விண்ணப்பம் பெருமானே என்னன்னா, இடமும் சொல்லும் என்மேல் பொறித்து வை அப்படிங்கிறாரு. தூங்கானை மாடத்து சுடர் குழந்தை அப்படின்னு அந்த பதிகத்துல பாடுறாரு. உடனே அன்று இரவு உறங்கி கொண்டிருக்கின்றார் அந்த திருக்கோயில்ல. உறங்கி கொண்டிருக்கும் போது சாமி என்ன பண்றாரு, அந்த சிவ பூத கணங்களை அனுப்பி அந்த இடமும் சூலமும் பொறித்து வருமாறு செய்ய சொன்னார். உடனே அந்த பூதகணங்கள்லாம் போய் இரவு பொழுது போய் அந்த இரவும் சூலமும் பொறிச்சிருச்சு. இடது பக்கத்துல என்ன இருக்கணும், வலது பக்கத்துல என்ன இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இடது பக்கம் என்ன செய்யணும், வலது பக்கம் என்ன செய்யணும்? நந்தி எங்கிட்டு வரணும், சூளை எங்கிட்டு வரணும்? வலது பக்கம் நந்தி, இடது பக்கம் சூளம். ஏன் சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இடமும், இதுக்கு இடமும் பேரு. இடம்னா அப்ப இடது பக்கம் அகிரி இழைச்சிடக்கூடாது. இடம் இடத்துல யாரு இருப்பா? சிவபெருமான் காலை வாகனம். இது வலது பக்கம், வலது பக்கம் சிவபெருமான் இருப்பாரு. இடது பக்கம் யாரு இருப்பா? என்ன சார் சவுண்டா இருக்கு?
கேட்க முடியல சார். பேசிக்கிட்டே இருக்கனால எனக்கு மோரம் எனக்கே மறந்துருது ஒரு நேரம். சரி கொஞ்ச நேரம் என்ன சார் கொஞ்ச நேரம் ஏன்னா இடது பக்கத்துல வலது பக்கத்துல வந்து சாமி இருப்பாரு. காலை வாகனத்துல யார் இருப்பா? சிவபெருமான் இருப்பாரு. அதனால இந்த பக்கம் இடமும் இந்த பக்கம் திருச்சூலை எதை குறிக்கும்? சக்தியை குறிக்கும். அதனால இடப்பக்கம் புரியுது அவங்களுக்கு. சக்தி எப்போதுமே இடப்பக்கம். இடமும் சூழமும் என் மேல் பொறித்து அப்படின்னாரு. உடனே பூத கணங்கள்லாம் வந்து இரவு பொழுது இந்த இடமும் சூழத்தையும் பொறிச்சு வச்சுட்டு காலையில் எழுச்சி பார்க்கறது இடமும் சூழமும் பொறிச்சு. எதுக்காக அப்படின்னா 35 வருஷ காலமாக சமண மதத்துல போய் சேர்ந்து அவன் கொடுத்த உணவை சாப்பிட்ட காரணத்தினால இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். யாரு? திருநாவுக்கரசர். இப்ப நம்ம எத்தனை காலம் கறிமுட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? அதை தூய்மை செய்யணுமா செய்ய வேண்டாமா? அது தூய்மை செய்யறதுக்கு தான் புரிஞ்சுச்சா? அப்படி இந்த உடம்பை தூய்மை செய்ய வேண்டும் என்று இடமும் சூழமும் பறித்து வைத்து அப்படி ஒரு திருப்பதிகளாக சென்றார். அவர் திங்களூரை போய் அடைந்தார். அங்க திங்களூருக்கு போனா அது இது திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் நூலகம், இப்படி எல்லா திருநாவுக்கரசர் பெருமான்களையே உடனே அங்க இதெல்லாம் யார் செய்வார் என்று அந்த ஊர்ல கேட்கவும் உடனே அப்புதியடிகள் என்ற ஒருவர் இருக்கின்றார், அவர் தான் இதெல்லாம் செய்கின்றார் அப்படின்றதும் உடனே அவர் வீட்டுக்கு நேராக விசாரிச்சு போயிடுறாரு. போய் அவங்க வீட்டுக்கு வெளியில அந்த அந்த காலத்துல திண்ணை கட்டியிருப்பாங்க. இப்ப ஒரு வீட்லயும் திண்ணை கிடையாது. திண்ணையில போய் அமர்ந்திருந்தார். உடனே அப்புதியடிகள் வந்தார். ஐயா நீங்க யாருன்னதும் உடனே அந்த வேடத்தை பார்த்ததும் முதல் விழுந்து வணங்கினார் அப்புதியடி. நீங்க யாரு என்று கேட்டார். உடனே அவர் வந்ததுமே என்ன செஞ்சாரு? அப்புதியடிகளை பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தண்ணீர் பந்தல்லையும் நூலகத்திலையும் நுண் பேர் எழுதாது வேறொரு பேர் எழுதிய காரணம் என்ன அப்படின்னாரு. வந்தது பாருங்க கோபம். யாருக்கு? அப்புதியடிகளுக்கு கோபம் வந்துச்சு. நீங்க திருநாவுக்கரசர் பேரவையா நீங்க வேறொரு பேருன்னு கேட்டா அவர் எப்பேற்பட்டவரு, அவர் அருமை பெருமை தெரியாம இப்படி கேட்டீரையா அப்படின்னு சொல்லி யாரா திருநாவுக்கரசரை பார்த்து ரொம்ப கோபப்பட்டார். நீ ஆமா நீ யாரு முதல்ல அப்படின்னு. நான் வேற இல்ல, அந்த சூழ நோயால் ஆட்கொள்ளப்பட்டேன், சூழ நோயால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்வில்லா சிறியன் அப்படின்னாரு பாருங்க. உடனே குடும்பத்தோட வந்து விழுந்து வணங்கினார்கள். யாரா? திருநாவுக்கரசர். ஏன்னா ஒவ்வொரு அவருடைய வளர்க்கக்கூடிய எல்லா கோழி மாடு எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசர் தான் பேர் வச்சிருப்பாரு. தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர், மோர்பந்தல் திருநாவுக்கரசர், நூலகம் திருநாவுக்கரசர். வீட்டுல முதல் ஒரு குழந்தை பிறந்தது, அவருக்கு திருநாவுக்கரசன் வச்சாரு. ரெண்டாவது ஆண் குழந்தை பிறந்தது, இவர் மூத்த திருநாவுக்கரசர், இது இளைய திருநாவுக்கரசன் பேர் வச்சாரு. எல்லாமே திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர். அந்த நாமம் அவ்வளவு சிறப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடியாருடைய நாமம்னா பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். சிவபெருமானுக்கு எப்படி பஞ்சாட்சரம் விளங்குதோ அதே போல அடியாருடைய நாமமும் பக்த பஞ்சாட்சரம் என்று பெயர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்திகள், மாணிக்க வாசகர், இதெல்லாம் பக்த பஞ்சாட்சரம். இதை சொன்னாலும் மோட்சம் அடைஞ்சு போயிடலாம். புரியுது அவங்களுக்கு? எப்படி நமச்சிவாயத்தை சொல்லி மோட்சம் அடைஞ்சாலும் அதே அடியாருடைய நாமத்தை சொல்லி மோட்சம் அடைஞ்சிடலாம். அப்படி சுந்தரமுசாமியுடைய நாமத்தை சொல்லி எப்படி புத்தூர் சடங்க ஆச்சாரியருடைய பொண்ணு சுலோகம் சென்றார்களோ அதே போல அடியாருடைய நாமத்தை சொல்லியும் நாம் சென்று விடலாம். புரியுது அவங்களுக்கு? அவ்வளவு சிறப்புடையது இந்த பக்த பஞ்சாட்சரம். அப்படி திருநாவுக்கரசர் பெருமான் மேலேயே எல்லாம் வச்சிருக்கிறதுனால அவர் எளிமையாக அடைவதற்கு ஈஸியான ஒரு வாய்ப்பா இருந்தது யாருக்கு? அப்புதியடிகளுக்கு. அப்படி உடனே அவருக்கு இல்லத்துக்கு அவரை வரவழைத்து அமுது படைக்க வேண்டும் என்று மூத்த திருநாவுக்கரசரை அழைத்து வாழை இலை பறிக்க வர சொன்னார்கள். அவர் வாழை இலை பறிக்க போனாரா? போயிட்டு போகும்போது அங்க வாழை இலை பறிக்கும் போது பாம்பு தீண்டியது. அப்படியே அங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உயிரை கையில் பிடித்து கொண்டே வாழை இலையை கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு அப்படியே இறந்துடுறார். எப்படியாவது அப்பசாமிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்து போனதுமே உடனே வந்திருக்க திருநாவுக்கரசர் பெருமான் வந்திருக்காரு. எப்பேற்பட்ட நமக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியவரே, அவர் இந்த மாதிரி நேரத்துல அவர் உணவு உட்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஓலைப்பாயில சுருட்டி கடைசி வீட்டுல என்ன செஞ்சுட்டாங்க? வச்சுட்டு அடியார்களுக்கு அமுது வாய்க்க வேண்டும் என்று அமுது கொண்டு வந்து வைத்தார்கள். உடனே உங்களுடைய மூத்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னாரு திருநாவுக்கரசர். உடனே இல்ல இப்போது அவர் உங்களுக்கு உதவான் அப்படின்னாங்க. அதெல்லாம் உதவான் கூப்பிடுங்க அப்படின்னதும் உடனே விஷயத்தை சொன்னார்கள். உடனே அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போய் திங்களூர் இருக்கக்கூடிய அந்த பெருமான் முன்னாடி வைத்து ஒன்று கொளாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொளாம் உயர் சுமதி சூடுவர் ஒன்று கொளாம் அவர் வெண்களை கையது ஒன்று கொளாம் அவர் ஊர்வதுதானே. இப்படி 1 குலாம் 2 குலாம் 3 குலாம் 10 குலாம் வச்சு பதியம் பாடினார். சாமிக்கு முன்னாடி அந்த பதிகத்தை பாடி முடிச்சதுமே தூங்கி எழுந்தவர் போல் இருந்தாராம். யாரு? அப்புதியடிகளுடைய. இப்ப இவருக்கு எதுக்கு வருத்தமா?
இப்ப குழந்தை எழுந்தது சந்தோஷம் தான் படணும். இவர் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அவர் வாழையில பறிச்சுட்டு இருந்ததுக்கு அப்புறம் அவரு இறந்து, அதுக்கப்புறம் இது சாப்பிட உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காலதாமதமாகி அடியார் உண்ணுவதற்கு காலதாமதமா ஆகிவிட்டதே அப்படிங்கிற வருத்தம் இருந்ததுதான். யாருக்கு? அப்படி இப்ப நம்மளும் அப்படி வருத்தப்படுவோமா? ஐயோ அடியாருக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவோமா? அவரு சரி பையன் இறந்தது கூட அவருக்கு வருத்தம் இல்லையா? அடியாருக்கு காலதாமதமா ஆயிடுச்சே அப்படின்னு வருந்தினாராம். அப்படி இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு திருநாவுக்கரசு பெருமானால பட்டு வச்சிருப்பான்னு பாருங்க. அப்படி இந்த பதிகம்லாம் பாடினார். அப்படி ரெண்டாவது ஒருக்கா திரு ஞானசம்பந்த பெருமானை சந்தித்தார். அப்புறம் தலங்கதோறும் அந்த அவரை பல்லக்க தூக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது திரு நாவுக்கரச பெருமானுக்கு இரண்டாவது சந்திப்புல. அப்ப அப்ப சுவாமி அப்பர் எங்க இருக்கின்றார் அப்படின்னு கேட்கும்போது, உங்களை தாங்கும் பெரும்பேறு பெற்றேன் அப்படின்னு இங்குற்றேன் அப்படின்னாரு. அந்த பல்லக்கு கீழே அவரை சுமந்து வரும் பெரும் பாக்கியத்தை பெற்றேன் இங்குற்றேன்னாரா, உடனே பல்லக்கு இறக்குங்கள் சொல்லி 2 பேரும் மறுபடியும் ஒருக்கா சந்தித்தார்கள். இது நிறைய சொல்லணும், இருந்தாலும் டயம் ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிச்சுட்டு அந்த அந்த சந்திப்பு 2 பேரும் இருந்து அங்க பல தலங்களுக்கு எல்லாம் சென்று வழிபாடு செய்தார்கள். அப்புறம் திருமறைக்காட்டுக்கு சென்றார்கள். அங்கே திறக்காத கதவை திறக்குமாறு பதிகம் பாடினார்கள். இவர் என்ன பாட்டு பாடினாரு? முதல் எடுத்தது என்ன பண்ணாரு? ஒரு பதிகம் பாடுங்கன்னு சொல்லி யார் சொன்னா? ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடுங்கன்னு சொல்லி திருநாவுக்கரசு பெருமான சொன்னதுமே ஒரு பதிகம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பன்னினேர் மொழியால் உமை பங்கரோ, மண்ணினால் வளம் செய்யும் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை சின்னமாக திறந்தல் செய்வேன்னு பதிகம் பாட ஆரம்பிச்சாரு. ஆமா, செல்ல பூட்ட வைக்கப்பட்ட கதவு தான் இருக்கு. அந்த கோயில் வரலாறு இருக்கு. வேதங்கள் வந்து வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அது பூட்டிட்டு போயிருக்கு. ஆமா, அது இருக்கு. ஒரு கோயில பாத்தீங்கன்னா வேதங்களே தெருவாக இருக்கும். இப்ப நாங்க ஒரு கோயில் போயிட்டு இருந்தோம், வேதங்களே 4 தெருவாக இருக்கான். அப்படி அதுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு. இப்ப வேதங்கள்னா அதுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு. அந்த அதிதெய்வம் வந்து வழிபாடு பண்ணும். புரியுதா உங்களுக்கு? வேதங்கள்னா வேதங்கள் வந்து நூலாக இருக்கிறது, அதுக்கு அதிதெய்வம் உண்டு. அந்த அதிதெய்வம் தான் வந்து வழிபாடு செய்யும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்குமே ஒரு அதிதெய்வம் உண்டு. இப்ப சூரியன் இருக்குன்னா சூரியனுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, சந்திரன் இருக்குன்னா சந்திரனுக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு, ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு அதிதெய்வம் உண்டு. அதனாலதான் நீங்க குலதெய்வம் சொல்றீங்க. புரியுதா? ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வத்துக்கு தான் நீங்க குலதெய்வம் சொல்றீங்க. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு அதிதெய்வம் உண்டு. அதைத்தான் நம்ம அவங்கதான் வந்து வழிபாடு செய்வாங்க சிவபெருமான. புரிஞ்சிச்சா? அப்படி வேதங்களால் கூட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த திருமறை காட்டுல அவர் பதிகம் பாடுன்னு சொன்னது ஒரு பதிகம் பாட ஆரம்பிச்சாரு. உடனே இப்ப ஞானசம்பந்த பெருமான் பாடுவாருன்னாரு. அப்புறம் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் அந்த பதியத்தை பாட ஒரு பாட்டு பாடினாரு. அந்த கதவெல்லாம் தாளிட்டு கொண்டது. அப்ப நம்ம இன்னும் பக்குவம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தப்படும் போது சிவபெருமான் என்ன பண்றாரு? அவருக்கு அந்த அந்தனர் கோலத்துல அப்படி அங்க கூட நிக்கிறாரு. எங்க யாரும் நிக்கிறாங்க, அப்படி அங்க போறாருல, அங்க இருந்து அங்க மறைஞ்சு இன்னொரு இடத்துல காட்சி கொடுக்காரு. இப்படி கடத்தி எங்க கூட்டு போறாரு? ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி திருவாய்மூருங்கிற தளத்துக்கு கூட்டு போறாரு. எங்க இருந்து? திருமறைக்காட்டுல இருந்து திருவாய்மூருக்கு கூட்டு போறாரு. அங்க உள்ள போய் சாமி என்ன செய்யறாரு? இந்த சிவலிங்கத்துக்கு உள்ள போய் மறைஞ்சிறாரு. உடனே அந்த நேரத்தில் இந்த பதியம் பாடுறாரு. என்ன பாட்டு? எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் வரவில்லை, எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனார் அதன் உள்ள போய் மறைஞ்சாரு. சாமி இப்படி பதியம் பாடிட்டே இருந்தாரு. சாமி காட்சி கொடுக்குற மாதிரி தெரியல. இப்ப திரும்பி பார்த்தா திருநாவுக்கரசர் 16,000 அடியாரோடு ஒரு பின்னாடி நிற்காரு. யாருக்கு பின்னாடி? திருநாவுக்கரசர் பின்னாடி 16,000 அடியார்களோடு. ஏன்னா எங்க போனாலும் அடியார்களை விட்டு பார்க்க சொல்லுவாரு. திருநாவுக்கரசர் எங்க போறாரு அப்படி பின்னாடியே வருவாரு. அதுபடி இவரை கூட்டு போனதும் திருவாய்மூருக்கு பின்னாடி ஒரு பதியம் பாடிக்கிட்டு இருக்காரு பாருங்க, பின்னாடி இருக்காரு. கடைசி பாட்டுல சொன்னாரு, திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார். நான் திறக்கிறதுக்காக பாடினேன் சாமி, ஆனா ஒரு பாட்டு பாடினது அடைச்சிட்டே சாமி. அந்த அடைப்பித்தார் அப்படி அடைக்கிறதுக்காக பாடினாரே திரு ஞானசம்பந்த பெருமான். இப்ப அவர் எங்க தெரியுமா இருக்காரு? அன்னின்றார்னா அங்க இருக்காருன்னு அர்த்தம், இன்னின்றார்னா இங்க இருக்காருன்னு அர்த்தம். அவர் உண்ணின்றார். பக்கத்துல திருநாவுக்கரசு பெருமானுக்கு பின்னாடி நின்னாரா திரு ஞானசம்பந்தர். சாமி இப்போ உன்னுடைய பிள்ளையே வந்திருக்கு. பிள்ளை யாரு? திருஞானசம்பந்த பெருமானே வந்திருக்காரு. இப்ப நீ அவருக்காக நீ என்ன செய்யணும்? காட்சி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்த உன்னின்றார் மறைக்க வல்லரோ தம்மை திருவாய்மூர் பிறைகொள் செஞ்சடை யார் இவர் பித்தரே அப்படின்னாரு சாமி. அதுக்கப்புறம் திருஞானசம்பந்த பெருமான் அப்படி காமிச்சாராம் சிவபெருமான திருவாய்மூர்ல. உடனே என்னுடைய குரு ராயன்னு சொல்லி அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாரா திரு நாவுக்கரசர். அவருடைய குரு யாரு? திருஞானசம்பந்தர். எல்லாத்துக்குமே குரு யாருன்னா திருஞானசம்பந்தர். அதனாலதான் 4 பெருமக்கள் முன்னாடி யார வச்சிருப்பாங்க? திருஞானசம்பந்தர்.
அனுபவத்தில் முதிர்ந்தவர். அப்ப நீ என்ன, அவர் குழந்தையா இருக்காங்க, அவரை போய் முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. அவர் அனுபவத்தில் முதிர்ந்தவர். ஏற்கனவே மோட்சமடைந்த ஆன்மாவை கொண்டு வந்து சாமி இங்கே ஒரு வேதனை கூட பட்டது கிடையாது. மற்றவங்க எல்லாம் இப்ப கல்லை கட்டி தூக்கி எறிஞ்சாங்க, இது செங்கச்சூளையில வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது மாதிரி மாணிக்கவாச பெருமான சிறையில வச்சாங்க, சுடுற மணலை கொண்டு போய் வச்சாங்க. சுந்தரம் சாமிக்கு 2 கண்ணும் போச்சு, அதுக்கப்புறம் பதிகம் பாடி பெற்றார். ஆனா திருஞான சம்பந்தர் ஒரு இடத்துல கூட வேதனையே பட்டது கிடையாது. இது அவங்களுக்கு குழந்தைய கை தட்டினா கூட கை வலிக்குது, யாரு சாமி என்ன கொடுத்தாராம், பொற்றாளத்தை கொடுத்தாராம், கை வலிக்கும்னு சொல்லி. அப்ப எந்த அளவுக்கு, ஏன்னா மூச்சு அடைஞ்சு அனுமா கொண்டு வந்து பிறக்க வச்சிருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு துளி கூட வேதனைப்பட்டது கிடையாது. நடக்க இதாகும் சொல்லி உடனே முத்து பந்தல், முத்து சிவிகை, முத்து கொடை எல்லாமே கொடுத்துருக்காரு சிவபெருமான். கொஞ்ச நேரம் வெயில கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி முத்து பந்தல், அவர் கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 16,000 அடியார்களுக்கும் பந்தல் போட்டாங்க சிவபெருமான் முத்துலேயும். எவ்வளவு பட்டிச்சரத்துல எவ்வளவு சிறப்பு பாருங்க. நம்மளாம் என்ன செய்வோம், அப்பாட குழுன்னு இருக்கியா அப்படிம்போம் நம்ம. ஆனா திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாராம், சிவபெருமான் திருவடி நிழல் போல் இருப்பது போல் இருக்கு அப்படின்னா. சிவபெருமான் திருவடி நிழல்ல எப்படி இன்பமா இருப்போமோ அதுபடி இருந்தோம் அப்படின்னா. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்படி 2வது சந்திப்பு அந்தபடி நடந்தது. உடனே குரு ராயன் என்று சொல்லி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிந்து பல தலங்களுக்கு எல்லாம் சென்று வழிபாடு செய்தார்கள். அப்புறம் 3வது சந்திப்பு நடந்தது. அதுக்கப்புறம் கடைசியா நாவுக்கரசர் பல பதியங்கள் எல்லாம் பாடி என்ன கடைசியாக இது கைலாயத்தை நோக்கி பயணம் செய்தார். அப்போது சிவபெருமான் எதுக்கே வந்தார். ரொம்ப தூரம் போயிட்டாரு, மானசரோவர் ஏரி வரைக்கும் போயிட்டாரு. கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 2 மணி நேரம் தான் கைலாயமலை. அது அளவு கூட நடக்க முடியல. ஒரு வயசு ரொம்ப ஆயிடுச்சு, ரொம்ப புதிர்ந்துச்சு, கை தளர்ந்தது, கால் தளர்ந்தது, நெஞ்சு ஊர்ந்து சென்றார். ரத்தம் சொட்ட சொட்ட வடியுது. அப்பயும் அவர் அந்த உரைப்பு குறையல. உடல் தளர்ந்தாலும் உள்ள தளராம ஊர்ந்து போய்கிட்டே இருக்காரு. உடனே சிவபெருமான் ஒரு முனிவர் வேடத்தில் வந்து, எனக்குள்ள உள்ள சாமியை வழிபாடு பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே, இப்படி உரைப்பா நீ போகணுமா அப்படின்னு கேட்டதும், ஆளும் நாயகன் கைலை மலை இருக்கை கண்டல்லால் மாடும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்னாரு. அந்த கைலாய நாதனை பார்க்காம இந்த உடல் மீளாது அப்படின்ற அந்த உரைப்பு காமிச்சதும் உடனே அடுத்த நிமிஷமே சிவபெருமான் என்ன பண்ணாரு, இந்த மானசரோவரில் மூழ்குவாயாக அப்படின்னதும் அவர் எந்திரிச்செல்லாம் போய் மானசரோவர்ல போய் மூழ்க முடியாது, அப்படி உருண்டாரு. அங்க இருந்து மானசரோவர்ல உருண்டு மானசரோவர் ஏரியில முங்கினாரு. இங்க திருவையாறுல வந்து இருந்துச்சு. ஆத்துல முங்கி எங்க இருந்துச்சாரு, குளத்துல வந்து இருந்துச்சு. இப்ப நாங்க போயிட்டு வந்தோம் திருவையாறு குளவர பண்ணிட்டு. அப்படி எதிர்ச்சதுமே உடனே சிவபெருமான் அந்த கைலாய காட்சியை காண்பித்தார். அது எதிர்ச்சதுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யானையை பார்க்காரு அம்மையப்பரா தெரியுது, கோழியை பார்க்காரு அம்மையப்பரா தெரியுது, குருவியை பார்க்காரு அம்மையப்பரா தெரியுது, எதை பார்த்தாலும் அம்மையப்பரா தெரியுது. கைலாய காட்சி அவருக்கு முன்னாடி தோன்றுது. இப்ப பார்த்தா, இப்ப திருநாவுக்கரசர் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரா சிவபெருமான, அங்க ஒரு திருநாவுக்கரசர் அங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காராம் கைலாய மலையில. அப்ப எப்படி அவருக்கு தோன்றது பாருங்க. இவரே அங்க போய் சிவபெருமான தொட்டு பூசிக்கிற மாதிரி பாக்குறாரு அந்த இடத்துல. மாதர் பீரை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர் பீரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீ சுமந்து ஏத்தி போதோடு நீ சுமந்து ஏத்தி புகுவாரவர் புகுவே யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது, ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே நவதிரு பாதம், கண்டே நவதிரு பாதம் கண்டறியாதன கண்டே பாதம் கண்டேன் திருப்பாதம் கண்டே.
அப்படியே பாடுறாரு. அப்படியே எதை பார்த்தாலும் அம்மையப்பரா தெரியுது, கைலாய காட்சி அவருக்கு தெரியுது. அண்ணலே என்னை ஆண்டு கொண்ட அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரியும் வேத நாயகனே, கண்ணினால் நின் திரு கையிலையின் கோலம் காண நன்னி நான் தொல நயந்தருள் புரி என பணித்ததுமே சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். எங்க கைலாயமலை காட்சிய எங்க தர்றாரு? திருவையாற்றுல. அந்த நாள் ஆடி மாசம் அமாவாசை என்று அந்த காட்சி அவருக்கு கிடைத்தது. இப்போதும் அந்த விழா நடந்து கொண்டு எவ்வளவு பெரிய கருணையாளர். நம்ம எதை நினைக்கிறோமோ சிவபெருமான் கொடுப்பாரு. நம்முடைய எண்ணம் உயர்வாக இருந்தால் அதை கண்டிப்பா எப்படியாவது நமக்கு கொடுத்துருவார். எண்ணம் உயர்வா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவரை கண்டு காண வேண்டும், இந்த திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும், அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தா சாமி கூட்டு வச்சுக்கிட்டே இருப்பாரு. இது அவங்களுக்கு எண்ணங்கள் மட்டும் உயர்வா இருக்கும். அப்படி பதியம்பாடி தலங்கள்லாம் எல்லா ஸ்தலமும் போயிட்டு கடைசியா திருப்புகலூர் வந்து அடைந்தார். திருப்புகலூருக்கு வந்து அங்க தொண்டு செய்து கொண்டிருந்தார். நிறைய இருக்கு, அப்போசாமியுடைய கதை நிறைய இருக்கு. நம்ம காலம் கருதி நம்ம சீக்கிரம் முடிக்கிறோம். அப்படி கடைசியா திருப்புகலூருக்கு வந்து அங்க தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். உடனே சாமி பார்த்தாரு, சரி ஏதாவது பற்று இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, அங்க தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பாருங்க. அங்க நிறைய நவரத்தனங்கள் எல்லாம் அப்படியே செதறி விட்டு இருந்தாராம். அப்போசாமி பார்த்ததுமே என்ன பண்ணாரு, அப்படியே அவருக்கு சாதாரண எப்பயும் போல அவருக்கு வந்து அது உயர்வாகவும் தெரியல தாழ்வாகவும் தெரியல, எப்பயும் போல மண்ணு மாதிரி நினைச்சு அதை எல்லாம் எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டாரு. இப்ப நமக்கு எப்படி தெரியும், ரத்தனத்தை பார்த்ததுமே என்ன செய்வோம் தெரியுமா, அப்படி கால ஒரு மிதி திருப்பி திருப்பி பார்ப்போம், யாராவது யாராவது இருக்கிறா அப்படின்னு திருப்பி திருப்பி பார்ப்போம். அப்படி எடுத்துட்டு ஒன்றும் தெரியாம அப்படி இருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா தோடு ஏதாவது கீழே கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி திரும்பி திரும்பி பார்த்து அப்படி கமுக்கமா முடிச்சிடவே பாத்தீங்கன்னா காலையில தூக்கி வந்துருவாங்க, கையில கூட எடுக்க மாட்டாங்க, காலையில விதிச்சு விதிச்சு விட்டு கொடுத்துருவாங்க. அப்படி எல்லாம் ஆட்டம் இருக்காங்க. ஆனா ஞானிகளுக்குன்னா மண்ணு ஒண்ணுதான் பொண்ணு ஒண்ணு, அவங்களுக்கு வந்து வித்தியாசம் எல்லாம் தெரியாது. நமக்கு வந்து பொண்ணு பொண்ணா தெரியுது, மண்ணு மண்ணா தெரியுது. ஞானிகளுக்கு பொண்ணு மண்ணாத்தான் தெரியும். அவங்க வந்து ரெண்டையும் ஒக்க நோக்குபவர்கள் ஞானிகள். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர்ல 2 ஞானிங்க போய்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு ஞானி போய்கிட்டு இருந்தாரு, ரெண்டாவது அவர் பின்னாடி தொடர்ந்து இன்னொருத்தர் வந்தாரு. கீழே நகை கிடந்தது. உடனே அவர் என்ன பண்ணாரு, நம்ம எல்லாத்தையும் கடந்துட்டோம், இது எதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிக்கி அப்படின்னு சொல்லி அந்த நகை மேல அந்த மண்ணை தூக்கி மூடினாரு. கீழே அந்த நகை தெரிஞ்சது பாருங்க, மண்ணை தூக்கி மூடிட்டு முன்னாடி போனாரு. இவர் பின்னாடி வந்தவரு அவரை கூப்பிட்டு கேட்டாரு, என்ன பண்ணாரு, நம்ம எல்லாத்தையும் கடந்துட்டோம், நமக்கு முன்னாடி அந்த நகை தெரிஞ்சது, அதனாலதான் இது மண்ணை வச்சு மூடிட்டு வந்தேன். ஓ, இன்னும் உனக்கு அந்த நகை தெரியுதா உனக்கு அப்படின்னாராம். உன் பக்கத்துல உன் சாவாசம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடியே போயிட்டானா அந்த ஞானி. புரியுதா உங்களுக்கு? ஞானிகளுக்கு நகை பொண்ணும் ஒண்ணுதான், மண்ணும். அது பொண்ணா தெரிஞ்சா அவங்க ஞானி கிடையாது. அதனால கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார், ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடவே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார். அடியார்கள் கும்பிடுறத தவிர வேற எதையும் கேட்க மாட்டாங்க. சிவபெருமான் கும்பிட்டுட்டே இருந்தாலே சாமி எல்லா நாளும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கொஞ்சம் அவங்களுக்கு அவர் வணங்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா நாளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அற்புதத்தையும் இதனில் மட்டும் உண்டோ, அன்போடு தன்னை 5 சொற்பதத்தில் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு என் திசை கனகம். தொண்டருக்கு என்ன கொடுப்பாங்க, என் திசை கனகம். எல்லா மாட மாளிகை பொண்ணு எல்லாமே சிவபெருமான் கொடுப்பாரு. பற்பத கோவையும் பைமன் மாளிகையும் பவளவாயவர் பனைமலையும் கற்பக பொழுதும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று சொல்வதற்கு எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா அவர் உண்மையான அன்போடு வழிபாடு செய்யணும், அதுதான் மிச்சம். அப்படி இது என்ன நமக்கு முன்னாடி நிற்கும் சொல்லி அவரை எடுத்து கொண்டு போய் குப்பையில போட்டாரு. தேவ மாதர்கள் எல்லாம் வந்து அவர் முன்னாடி நடனம் செய்தார். அவங்க என் பக்கத்துல நிக்காதீங்க, போயிட்டாங்க அப்படின்னாரு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அடுத்து இப்படி வேற மண்ணுல வாசம் இருக்கா, பொண்ணு வாசம் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்தாரு. கடைசி எல்லாத்துலயும் தகுதி பெற்று திருநாவுக்கரசு சிவபெருமான் அந்த தேர்வுல பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம தேர்வு என்ன பாஸ் பண்ணாம இங்கேயே இருக்கோம். நம்ம எப்ப தேர்வு என்ன படிக்கவே இல்லை, நம்ம எங்க பரீட்சை எழுத, நம்ம இப்பதான் படிக்கவே போறோம். படிச்சு இனிமே நம்ம சிவபெருமான் வைக்கிற டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும். வேற ஒண்ணும் வேண்டாம், நூலறிவும் அனுபவ அறிவு 2 தான் வேணும். ஒண்ணு கிடையாது, பரஞானம் அபரஞானம். நூல்களால் கேட்கக்கூடிய அறிவு, அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு, இந்த 2மே சிவபெருமான் திருவடியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா அன்பு. சிவபெருமான் அன்பு மட்டும் இருந்தா எல்லாமே தானாக. ஆனா அந்த அன்பை விதைக்கிறதுக்கு தான் அடியார்கள் வழிபாடு. அடியார்களோடு இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு சிவபெருமான் மேல அன்பு தானாக வந்துவிடும். அவங்களுக்கு அதனாலதான் எல்லா ஞானிகளுமே அடியார்களோட இருங்க, விலகி போயிடாதீங்க. போனா நம்மளுடைய நிலை வேற மாதிரி போயிடும், உலகத்தை நோக்கி போயிடும். அப்படிங்கறதுக்காக தான் அடியார் திருக்கூட்டத்தோட இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று அருளாளர்கள். அப்படி பார்த்ததுமே சாமி என்ன பண்ணாரு, அந்த திருப்புகலூரில் அந்த பதிகத்தை பாடினார். கடைசி மோட்சம் அடையும் போது பதிகை பாடின பாட்டு தான் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலே மாற்றோ
கலைக்கண்ணில்லேன் கலலடியே கை தொழுது காணி நல்லாய் உன்னுடைய உண்பது வாசல் வைத்தாய் ஒக்கடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்க போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. இந்த பதியத்தை கடைசி பாட்டு தேவாதி தேவரெல்லாம் தேடி நின்று அலறிட்டு தேடி நின்று நாவாந்த மறைபாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் ஆளும் போற்ற கடைசி பாடுறாரு. பூம்புகளூர் மேவிய புண்ணியனே, திருப்புகூளூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு பதியம் பாடுறாரு. உடனே அடுத்த நிமிஷமே சாமியுடைய திருவடியை போய் சென்று அடைந்தார். இந்த சித்திரை சதய நன்னாள் அன்று சிவபெருமானுடைய திருவடியை எங்க சென்று அடைந்தார்? திருப்புகழூர் என்ற தலத்துல, திருவாரூர் பக்கத்துல திருப்புகழூர் என்ற தலத்தில் இப்ப நம்ம போனோம்ல, ஆமா, திருப்புகழூர் என்ற தலத்துல திருவடி நெல்லை அடைந்தார் நமது திருநாவுக்கரசு பெருமான். அதை பத்தி சொல்லும் போதே திருநாவுக்கரசு தொண்டுக்காகவே வந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். தொண்டு ரொம்ப முக்கியம். எதை தொண்டு செய்தாலும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு. ஒரு நாள் விட்டாலும் அது என்ன கிடையாது. அப்படி ஒரு நாள் விட வேண்டிய சூழல் வந்து திடீர்னு வெளியூர் போக வேண்டி இருந்ததுன்னா அது மனசுக்குள்ள செஞ்சு பழகும். இப்ப நீங்க ஒரு தொண்டு செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு போக முடியாத சூழ்நிலை. இப்ப நீங்க திருக்கோயிலுக்கு தினசரி பூ கட்டி கொடுக்குறீங்க, திடீர்னு ஒரு நாள் வெளியூர் போக வேண்டியிருக்கு. உடனே அந்த பணியை மனசுக்குள்ள நீங்க ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கீங்களோ பஸ்ல போய்கிட்டு இருக்கீங்களோ அதை மனசுக்குள்ள அந்த பணியை செய்து முடிக்க வேண்டும். அப்படின்னா அந்த தொண்டு நிக்காம இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எது செய்தாலும் தொடர்ந்து தொண்டை விட்டுறக்கூடாது. எங்க போனாலும் இறைப்பணி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தொண்டுக்காக வந்தவர் திரு நாவுக்கரசு பெருமான். அப்படிப்பட்ட ஒரு குரு பூஜை நன்னாள் என்று அவரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை சிவபெருமான் நமக்கு தந்தருளினார். எல்லாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து திரு நாவுக்கரசு பெருமானை பற்றி கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டோம். வஞ்சி கயவாகி இரவு பகல் மனது சிந்தி உழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கல் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி கனைவோனே அயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே உனையனதுள் அறியும் அன்பை தருவாய். கைலாய வரும்போது விஞ்ஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பைவானில் இரண்டாம் தந்திரிக்கோள் விஞ்ஞான பானுவாகி உயிலாரும் பொருள் திருவாவுடு திருவாள் நமச்சிவாயம் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூழி தலைக்க மாதோ வான்மிகில் வளாதிபையும் அடிகளும் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவம் வெல்வி மல்க மேன்முகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மே விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலைத்தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் பார்வதி போற்றி வெற்றிவேல் முகனுக்கு அடியார் வீடுகள் போற்றி போற்றி. யாரும் வந்துவாங்க.